ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இன்றைக்கி ஒரு சூப்பரான சென்ஹோனான் மூவி பார்க்க போகிறோம். இந்த மூவி உண்மையாகவே ரொம்ப சூப்பராக இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும். பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிவிட்டு அப்புறம் மறக்காமல் ஹைப் பண்ணிடுங்க. இப்போ மூவிக்குள்ளே போகலாமா? மூவி ஸ்டார்ட் ஆகும்போதே 2020 என்ன நடந்ததுன்னு காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் 2 பேரும் ஒரு லைப்ரரியில் ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இது எல்லாமே நம்ம ஹீரோயினோட ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக் தான். ஒரு பார்ட்டிக்கு வந்திருப்பா. எதுக்கு திரும்ப திரும்ப இது எனக்கு ஞாபகம் வந்துட்டே இருக்குன்னு தெரியல. பட் நான் இல்லாமல் உன்னோட லைஃப் நல்லா இருக்கும்னு சொல்லி ஹீரோவை பற்றி யோசிக்கிறா. அதுக்குள்ளே ஒரு பொண்ணு வந்து மேடம் பார்ட்டிக்கு எல்லாரும் வந்தாச்சுன்னு சொல்ல ஹீரோயின் அங்கேருந்து கிளம்புறா. நம்ம ஹீரோவும் அந்த பார்ட்டியில் தான் இருக்கான். ஸோ அவன் பெரிய பணக்காரனால சுற்றி சுற்றி எல்லாரும் இருக்காங்க. நம்ம ஹீரோயின் அங்கே வந்துட்டே இருக்க ஒருத்தன் வரான் ஹீரோயின் கிட்டே பேசுறதுக்கு. அவன் நம்ம ஹீரோயின் கிட்ட தப்பாக நடந்துக்கு எப்போயும் ட்ரை பண்ணியிருப்பான் போல. ஸோ அவன் வேணும்னே மறுபடியும் அதே மாதிரி கையை பிடிச்சி இழுக்கிறான். இங்கே பாரு, நான் என்ன சொன்னாலும் உனக்கு புரியாதா? என்கிட்ட மன்னிப்புக்கிட்டே என்கிட்டயே வந்துருன்னு சொல்லிட்டு இருக்க ஒரு பொண்ணு வேக வேகமாக ட்ரிங்க் எடுத்துகிட்டு வந்து ஹீரோயின் மேலே ஊத்துறா. அதுலேருந்தே தெரியுது அந்த ஆளோட ஆளு தான் அவனு. ஸோ அதுக்குள்ளே ஹீரோ வந்து முன்னாடி நிற்க ஹீரோ மேலே தான் அந்த ட்ரிங்க்ஸ் எல்லாம் படுது. ஒரு மாதிரி ஷாக்காக இருக்குது ஹீரோயினுக்கு. மறுபடியும் 5 வருஷம் கழிச்சு இவனை நான் பார்க்குறேனா அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறா. அந்த டைம் எல்லாருமே 2 பேரையும் பார்த்துட்டு பரவாயில்ல, அந்த பொண்ணை சேவ் பண்ண நம்ம ஹீரோ வந்திருக்காரு. ஒரு வேளை இவங்க 2 பேருக்கு முன்னாடி தெரியுமான்னு சொல்ல நான் ட்ரிங்க்ஸ் எடுக்க தான் வந்தேன்னு சொல்லிட்டு ஹீரோ டக்குன்னு திரும்பிட்டான். சாரி சார், மன்னிச்சிருங்கன்னு சொல்லி அந்த ஆளும் அந்த பொண்ணும் கெஞ்சிக்கிட்டே ஹீரோ பின்னாடி போக ஹீரோயினுக்கு இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு மாதிரி இருக்குது. அமைதியாக அப்படியே திரும்பி பார்த்துட்டு நிற்கிறா. அதுக்குள்ளே ஒரு இடத்துல போய் உட்காந்து ஃபோன் பேசிகிட்டு இருக்கா வீடியோ காலில். நம்ம ஹீரோயினோட பையன்தான். அம்மா நீங்கள் எப்போ வருவீங்க? நாங்கள் பார்ட்டி ஹாலுக்கு வந்துட்டோன்னு சொல்ல சரி வெயிட் பண்ணிட்டுருங்க, நான் சீக்கிரம் வந்துடுவேன் அப்படின்னு சொல்ல சரிம்மா பாய்ன்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ண ஹீரோயின் யோசிக்கிறா. இவனோட அப்பா தான் அவன்னு தெரிஞ்சால் கண்டிப்பாக பிரச்சனையாயிரும் அப்படின்னு சொல்லி திங்க் பண்ணிட்டே இருக்க ஹீரோ கரெக்டாக வரான். என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லி ஷோல்டர் பிடிச்சி உட்கார சொல்கிறான். அதுக்குள்ளே யாரும் அந்த பக்கம் வர இவன் ஹீரோயின் கிட்ட க்ளோஸாக இருக்க மாதிரி போக அவங்களாம் அந்த பக்கம் போயிட்டாங்க. ஸோ ஹீரோயினை பார்த்துட்டு இப்போ எதுக்கு இந்த பார்ட்டிக்கு வந்த? என்ன உனக்கு தெரியலையே இல்லை தெரியாத மாதிரி நடிக்கிறியா? பொய் சொல்லி ஏமாத்த தானே வந்த அப்படின்னு சொல்லி கேட்க ரொம்ப நாள் ஆச்சு, உன்னோட லைஃப் இப்போ எப்படி போயிட்டுருக்கு? புது வாழ்க்கை ரொம்ப பிடிச்சிருக்கும் போல இருக்கு. நீ ஆசைப்பட்டவங்கள கல்யாணம் பண்ணி ஆசைப்பட்டதெல்லாம் நடக்குதா இல்லை என்ன கரெக்ட் பண்ணுறக்காக இங்கே வந்தியான்னு சொல்லி கேட்க ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக்கு. ஒரு ஹாஸ்பிட்டலில் ஒரு பொண்ணு படுத்திருக்கா. இந்த டைரியை கொண்டு போய் கொடுத்து நீ எல்லாத்தையும் சொல்லு ப்ளீஸ், எனக்காக ஒரே ஒரு டைம் இந்த ஹெல்ப் மட்டும் பண்ணு அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு கேட்குறா. நீ கவலைப்படாத, கண்டிப்பாக சொல்லி நான் புரிய வைக்கிறேன், உனக்கு ஒன்றும் ஆகாது, நீயும் வந்து பேசுவ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து கிளம்புற மாதிரி இருக்கு. அதை ஹீரோயின் யோசிச்சிட்டே உட்காந்துருக்கா. சொல்லு, என்கிட்ட திரும்ப வர போறியா? இந்த டைம் எவ்வளோ பணம் வேணும்? 10 லட்சம் வேணுமா இல்லை 1 மில்லியன் வேணுமான்னு சொல்லி கேட்குறான். இதெல்லாம் பார்க்கும்போது ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி இருக்கு. அதுக்குள்ளே ஃபோனில் மெசேஜ் வந்துருச்சு, நான் வந்துட்டேம்மா சீக்கிரம் வாங்கன்னு. இப்போ உனக்கு என்ன பிரச்சனை? என்னத்தை யோசிச்சுட்டு என் பக்கத்தில் வந்து நிற்கிறேன்? மறுபடியும் என் கூட ஒன்றா இருக்குன்னு ஆசைப்படியா? இந்த டைம் என்னோட அப்பாயின்மெண்ட்டு ரொம்ப பிஸியாக இருக்குப்பா. ஸோ எல்லாமே ஃபுல்லாக இருக்குது. ஸோ நீ என்கிட்ட வரணும்னா அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வான்னு சொல்ல ஹீரோக்கு கடுப்பாயிடுச்சு. பிடிச்சி தள்ளி விட்டு அங்கேருந்து கிளம்பிட்டான். 5 வருஷம் ஆனாலும் சரி, 5 வருஷத்துக்கு அப்புறமாலும் சரி, நீ இப்படி தான் இருக்கா, மாற மாட்டேன்னு சொல்லி யோசிச்சுட்டே நின்றுட்டுருக்கா. அதுக்கப்புறம் ஹீரோக்கு செம்ம கடுப்பாக இருக்குது. வெளியே வந்துட்டான். அப்படியே கடுப்பாக மொபைல் எடுத்து பார்த்துட்ருக்கான். ஃபோன் பண்ணி ஹீரோயினை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ண சொல்லியிருப்பான். சரி ஓகே சார், பார்த்து சொல்கிறேன் சார், நான் அசிஸ்டன்ட் பையன் சொல்லிட்டு இருக்கேன். அப்புறம் இங்கே எதுக்கு அவள் இப்போ வந்தா அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ண ஒரு பையன் ஓடி வந்து அப்பான்னு சொல்லி ஹக் பண்ணிக்கிறான் ஹீரோ. அப்பாவா அப்படின்னு சொல்லி கேட்க உங்கள் அப்பா எப்படி இருப்பார்? உங்களை மாதிரி தான் இருப்பார். உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கான்னு சொல்ல இல்லைன்னு சொல்ல அப்போ எங்கள் அம்மாவை கல்யாணம் பண்ணிக்கோங்க, இந்த மாதிரிலாம் பேசக்கூடாது, உன் பேரண்ட்ஸ் கிட்டே நானே உன்னை கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்ல திடீர்னு பார்த்தா அந்த அம்மா வேறு யாரும் நம்ம ஹீரோயின் தான். ஹீரோக்கு ஷாக்காக இருக்குது. இது ஓம் பையனாங்கிற மாதிரி பார்த்துட்டே இருக்க அது வந்து நான் அமைதியாக இங்கே வா, இந்த மாதிரிலாம் பேசக்கூடாது, வா போகலான்னு சொல்லிட்டு சாரி மிஸ்டர் ஜின், உங்களை டிஸ்டர்ப் பண்ணிட்டோம், நான் போகிறேன்னு சொல்லிட்டு போக ஒரு நிமிஷம் இரு, உனக்கு எப்போ குழந்தை பிறந்தது சொல்லுன்னு சொல்ல அது என்னோட பர்சனல், நீங்கள் எதுக்கு கேட்குறீங்க? இந்த குழந்தைக்கு அப்பா யார்? நானா? சொல்லுன்னு சொல்லி கேட்க என் அம்மா கிட்ட இப்படிலாம் பேசாதீங்கன்னு அந்த குட்டி பையன் பேசுகிறான். திடீர்னு பார்த்தா அங்கே வேற ஒருத்தர் வராரு. இப்படி தான் பப்ளிக்கில் ஒருத்தர் கிட்ட பிஹேவ் பண்ணுவீங்களான்னு சொல்லி கேட்க அவரை பார்த்தோன்னு தான் ஹீரோயினுக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது. அப்புறம் ஹீரோயின் நினச்சிக்கிறான் அவன் தான் வந்து நம்ம ஹீரோயினோட ஹஸ்பண்ட் அப்படின்னு. பட் அவர் ஜஸ்ட் ஒரு டாக்டர் ஃப்ரெண்ட் நம்ம ஹீரோயினுக்கு, அவ்வளோதான். குழந்தைய தூக்கிட்டு போயிட்டாங்க. அவங்க 3 பேரும் போகிறத பார்க்க அப்படியே ஹீரோக்கு ஒரு மாதிரி இருக்குது. அப்புறம் ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக்கில் ஹீரோயின் வந்து உண்மையில ஹீரோ கிட்ட சொல்ல வரா. நீ நீ நினச்சிட்டு இருந்த பொண்ணு, நீ ப்ராமிஸ் பண்ணி கொடுத்த பொண்ணு நான் இல்லாத ஷூட்டியான்னு சொல்ல வர அவன் ப்ளூடூத் போட்டனால அவனுக்கு கேட்கல. அதுக்கப்புறம் ஹீரோயின் அங்கேருந்து கிளம்பியிருப்பா. ஸோ அதை பற்றி தான் யோசிச்சுட்டு அப்படியே அமைதியே ஹீரோ நிற்கிறான். அதுக்கப்புறம் இங்கே நம்ம ஹீரோயின் வந்து குழந்தைய கூட்டிகிட்டு வந்துட்டா ஹாஸ்பிட்டலுக்கு. அந்த பையன் வந்து எனக்கு அவர் தான் அப்பாவாக வேணும்னு சொல்ல இப்போ அவரும் உன்னோட அப்பாவாக இருந்தா ஒரு வேளை நான் உன் கூட இல்லாமல் இருந்தா நீ என்னை விட்டுட்டு அவர்கிட்ட போயிடுவியா அப்படின்னு சொல்லி கேட்க இல்லை, எனக்கு
உங்கள் கூட இருக்கிறது தானே பிடிக்கும்னு சொல்ல, ஸோ அம்மானா அம்மா தான், ஸோ நான் மட்டும் உனக்கு போதும் இல்லைன்னு சொல்ல, சரிம்மா ஆனால் உங்களை யாராவது ஏமாத்தணும்னு நினச்சாங்கன்னா கண்டிப்பாக நான் அவங்கள சூஸ் பண்ண மாட்டேன், நான் பெருசாகி உங்களை பத்திரமா பார்த்துக்கிறேம்மா, சரியா, ஓகேவா அப்படின்னு சொல்ல, சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஹக் பண்ணிக்கிறா ஹீரோயின். ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அம்மா உனக்கு ப்ராமிஸ் பண்ணித்தரேன், கண்டிப்பாக அம்மா உன்னை ஏமாற்ற மாட்டேன், படுத்து தூங்குன்னு சொல்லி தூங்க வச்சுட்டு அப்படியே பெட் டைம் ஸ்டோரி சொல்லிட்டு இருக்கா. ஸோ கதையெல்லாம் சொல்லிட்டு இருக்கா. அதை கேட்டுட்டு குழந்தை அப்படியே தூங்கிட்டான். பட் ஹீரோயினுக்கு தான் கஷ்டமா இருக்கு. அதுக்கப்புறம் யாரோ வர்ற மாதிரி இருக்கு. யாருன்னு பார்த்தா அந்த டாக்டர் தான். பிளாங்கெட் கொடுக்கறதுக்காக வந்திருப்பாரு ஹீரோயினுக்கு. இந்தான்னு சொல்லி கொடுக்க, தேங்க்யூ ஜாவ்னு சொல்லிட்டு, நீ வீட்டுக்கு போலையான்னு சொல்லி கேட்க, இல்லை நான் போகணும், கொஞ்சம் டைம் இருக்கு, அப்புறம் உங்ககிட்ட ஒன்று கேட்கணும், சரி என்னோட அப்பாவை பற்றி அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறான். ஹீரோயின் எதுவுமே பேசாமல் அமைதியாக இருக்க, ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக்கு. ஹீரோயினை ஒரு ஹாஸ்பிட்டல்லேருந்து பிடிச்சி தள்ளி விட்டுருப்பாங்க. அவள் ஒன்று வெறுக்கிறான். இந்த லைஃப்பில் அவனை பார்க்கவே விரும்பல போன்னு சொல்லி அவங்க அக்கா தான், அதாவது ஹீரோட அக்கா தான் ஹீரோயினை வந்து ஹீரோ கிட்டேருந்து பிரிச்சிருப்பாங்க. அப்படியே அவள் உண்மைன்னு நம்பி உட்காந்து அழுதுகிட்டு இருந்திருப்பா. இப்போ அதை பற்றி திங்க் பண்ணிட்டு இருக்க, எங்கள் 2 பேருக்கு இடையில எதுவுமே இல்லை. ஸோ என்ன அவன் வெறுக்கிறான். ஸோ குழந்தை பிறந்ததை பற்றி கூட அவனுக்கு தெரியாது. வேணாம், அவன் இல்லாமல் இருக்கதான் நல்லது. ஸோ அவனுக்கு தெரிஞ்ச ஒரு வேளை அவன் என் குழந்தைய என்கிட்டேருந்து தூக்கிட்டு போயிடுவானோன்னு ஒரு பயம். அது மட்டும் இல்லாமல் என்னால் முடியல, இப்போ இருக்க சுச்சுவேஷனில் கோர்ட்டுக்கு கூட போக முடியாதுன்னு சொல்ல, கண்டிப்பாக நீ கோர்ட்டுக்கு போனால் கூட குழந்தை உனக்கு வரக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ வேணா ஒன்று பண்ணலாம், நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கோ, உனக்கு செட்டில்மெண்ட் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, விளையாடுறியா, நம்ம 2 பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸு, நீ என்னை பற்றி என்ன நினச்சிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி சிரிக்க ஆரம்பிச்சிட்டா. உடனே அந்த டாக்டர், இல்லை நான் விளையாட்டுக்கு தான் சொன்னேன், சரி நான் போகிறேன், நீ குழந்தைய பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டாரு. அதுக்கப்புறம் ஒரு மாதிரி இருக்குது ஹீரோயினுக்கு. நம்ம ஹீரோ தான் காட்டுறாங்க, கல்யாணம் பண்ணிட்ட, குழந்தை பெற்றுட்ட, நீ ஹாப்பியாக ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கியா அப்படிங்கிற மாதிரி வீட்டில் உட்காந்து ட்ரிங்க் பண்ணிட்டு இருக்க அசிஸ்டன்ட் பையன் வரான். சார் என்ன சார் அவங்கள பற்றியே யோசிச்சுட்டே இருக்கீங்களா, அவங்களோட இன்ஃபர்மேஷன்லாம் கிடச்சிருச்சுன்னு சொல்லி கொடுக்க, அதை ஓப்பன் பண்ணி பார்க்க 5 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கம்பெனியில் ஜாயின் பண்ணி இப்போ நல்லா டெவலப் பண்ணிட்டு தான் போயிட்டுருக்கா. ஸோ அதுக்கப்புறம் அந்த பார்ட்டிக்கெலாம் அவள் அதிகமாக வரமாட்டாங்க, உங்களை பார்க்கறக்காக தான் வந்திருக்காங்கன்னு சொல்லி எல்லாரும் சொல்கிறாங்க சார், எனக்கு சரியாக தெரியலன்னு சொல்ல. அப்புறம் ஹீரோ ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக்கை யோசிச்சு பார்க்குறான். 2 பேரும் ஒன்றா இருந்த மூமெண்ட்லாம் ஃபோட்டோ எடுத்துகிட்டு நல்லா இல்லை டெலிட் பண்ணுன்னு சொல்லிட்டு அவள் சண்டை போட்டுட்டு இருக்கா. ஸோ அந்த மாதிரி 2 பேரும் ஹாப்பியாக இருந்த மூமெண்ட் எல்லாமே ஞாபகம் வருது. அதுக்கப்புறம் ஹீரோக்கு இது ஆக்சிடென்ட் ஆகி ஹாஸ்பிட்டலில் இருப்பான் போல். அந்த டைம் அவங்க அக்கா சொல்கிறாங்க, அவங்க கூட இருந்தது பணத்துக்காக, ஆக்சிடென்ட் ஆன ஒன்று கூட அவள் பார்க்க வரல, பணம் கிடச்சா போதுன்னு ஒன்று விட்டு போயிட்டா, ஸோ அவளை விட்டுரு அப்படிங்கிற மாதிரி அக்கா சொல்லியிருப்பாங்க. அதெல்லாம் இப்போ ஹீரோக்கு ஞாபகம் வருது. அப்படியே திங்க் பண்ணிட்டு இருக்கான். நீ பணத்துக்காக தான் இங்கே வந்தியா, எதுக்கு என்னை மறுபடியும் மீட் பண்ணேன்னு சொல்லி ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டான். அடுத்த நாள் ஹீரோ வந்து ஹாஸ்பிட்டல் போகிறான். அவனுக்கு வந்து ஹார்ட்டில் ஒரு சின்ன ப்ராப்ளம், அது பயாலஜிக்கல் ப்ராப்ளம், ஜெனட்டிக்காக வந்து ஆரம்பத்துலேருந்தே இருக்குது. ஸோ அதுக்காக அவன் ட்ரீட்மெண்ட்காக பார்த்துட்டு இருந்திருப்பான். ஸோ இப்போ செக்கப்க்கு வந்திருப்பான். அந்த டைம் பார்த்தா அதே இடத்துல ஹீரோயினோட பையனும் அங்கே இருக்கா, அவன் பேர் சென்னு. சென்னை பார்த்துட்டு நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்க, நான் செக்கப்க்கு இங்கே தான் வரேன்னு சொல்ல, ஓ அப்படியா, சரி உன் அம்மா எங்கே, அம்மா எங்கன்னு தெரியலன்னு சொல்லிட்டு, அப்பா என்கிட்ட நல்லா நடந்துப்பாரா இல்லையாங்கிற மாதிரி குட்டி பையன் யோசிக்கிறான். உன் அம்மா கிட்ட ஒன்று கூட்டிகிட்டு போய் விடவா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க, அங்கே ஏதோ கையில் இருக்குது ஒரு பேகு. என்னன்னு பார்த்தா அப்போ தான் புரியுது அவனுக்கு ஹார்ட் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு. இவனுக்கும் என்ன மாதிரி ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கே அப்படிங்கிற மாதிரி ஹீரோ யோசிக்கிறான். நான் ரொம்ப ஸ்ட்ராங்கு தெரியுமா, என் அம்மா சொல்லியிருக்காங்கன்னு சொல்ல, உன் அம்மா சொன்னது கரெக்ட் தான், நீ ஒரு சூப்பர்மேன், சரி வா அம்மா கிட்ட ஒன்று கூட்டிகிட்டு போய் விடுறேன்னு சொல்ல, இவர் பார்த்தா நல்லவர் மாதிரி இருக்காருன்னு சொல்லிட்டு ஒரு சாக்லேட் எடுத்து, இந்தாங்க இந்த சாக்லேட் உங்களுக்குன்னு சொல்லி கையில் கொடுக்குறான் செயின். அதை பார்க்கும்போது ஹீரோக்கே ஹாப்பியாக இருக்குது. அப்படியே ஸ்மைல் பண்ணிட்டு அதை பார்த்துட்டு இருக்கான். இந்த சின்ன வயசுல இவனுக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனைன்னு சொல்லி, வா அம்மா கிட்ட கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லி அந்த குட்டி பையனோட கையை பிடிச்சி கூட்டிகிட்டு அப்படியே ஹீரோ அங்கேருந்து கிளம்பு. அப்புறம் ஹீரோ அப்படியே யோசிச்சுக்கிட்டே வந்துட்டு இருக்க, யாரோ ஒரு பேஷண்ட்டை வேகமாக இழுத்துட்டு போயிட்டு இருக்காங்க ஸ்ட்ரெச்சரில். அந்த டைம் ஹீரோ திங்க் பண்ணிட்டே வர ஹீரோ மேலே இடிக்கிற மாதிரி வராங்க. தள்ளுங்க 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 நாங்கள் நர்ஸ்லாம் கத்திட்டு இருக்க, ஹீரோ அப்படியே யோசிச்சுக்கிட்டே வரனால அவனுக்கு தெரியல. அந்த டைம் ஹீரோயின் தான் டக்குன்னு ஹீரோ பிடிச்சி ஒரு பக்கம் இழுக்க நல்லா பேக்லேயே இடிச்சிருது. நீங்கள் ஓகேவா அப்படின்னு சொல்லி கேட்க, நான் ஓகே தான், எதுக்கு இப்படி என் பக்கத்தில் வந்த அப்படிங்கிற மாதிரி கேட்க, சும்மா சும்மா உன்னை பார்க்காம இருந்தால் நான் நல்லா தான் இருப்பேன், உன்னை பார்த்தா தான் டென்ஷன் ஆகுதுன்னு சொல்ல, அதுக்குள்ளே ஹீரோயினுக்கு ஃபோன் வருது ஆஃபீஸ்லேருந்து. உடனே வான்னு, சரி எனக்கு வேலை இருக்கு நான் போகிறேன்னு சொல்லிட்டு போக, இப்போ எதுக்கு இந்த மாதிரி பண்ணுற, பணத்துக்காக என்ன வேணாலும் பண்ணுவியான்னு சொல்ல, ஆமாம் எனக்கு பணம் வேணும், எனக்கு பணத்துக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன், வேணா சொல்லுங்கள், நீங்கள் என்ன பண்ணாலும் பரவாயில்ல, நான் வந்து பிக்கிலாம் கிடையாது, ஸோ எதை வேணாலும் சூஸ் பண்ணுவேன், உங்களுக்கு ஓகே என்ன சொல்லுங்கள் பணம் கொடுங்கன்னு சொல்ல, ஹீரோக்கு டென்ஷன் ஆச்சு போடிங்கிற மாதிரி அங்கேருந்து கிளம்பிட்டான். அதாவது ஹீரோயின் வேணும்னே ஹீரோ வேறுக்கணுங்கிறக்காக அதெல்லாம் பேசுகிறா. அதுக்கப்புறம் அவனோட கார்டை ஹாஸ்பிட்டலில் கொடுத்துட்டு இந்த மாதிரி ஹீரோயினோட பையனுக்கு தேவையான ட்ரீட்மெண்ட்டுக்கு பணம் எடுத்துக்கங்கன்னு சொல்லிட்டு போயிருப்பான். அப்புறம் இங்கே வீட்டுக்கு வந்து பார்த்தா நிறைய கிஃப்ட்ஸாக வாங்கி வச்சிருப்பான். அசிஸ்டன்ட் பையன் வந்து எதுக்கு சார் இவ்வளோ டாய்ஸ்ன்னு சொல்லி கேட்க, இது எல்லாமே
எல்லாமே மிங்கோட பையனுக்கு. ஏன் சார் அவனுக்கு இதெல்லாம் கொடுக்குறீங்க, அவ்வளோ பாசமான்னு சொல்லி கேட்க, இங்கே பாரு அவனுக்கும் என்ன மாதிரி சின்ன வயசுலேருந்து ஹார்ட்டில் ப்ராப்ளம். ஸோ யோசிச்சு பார்க்கும்போது நான் அனுபவிச்ச அதே வேதனை தானே அவனுக்கும், அதான் தோணுச்சு வாங்கி வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்ல, அடுத்து நம்ம ஹீரோயின் வேக வேகமாக இங்கே ஓடி வர அந்த பார்ட்டிக்கு அங்கே ஒரு லேடி, அதாவது நம்ம ஹீரோயினுக்கு ஹையர் ஆஃபீஸர் போல். சரி இப்போ வரப்போகிறவர் ரொம்ப பெரிய ஆள், எப்படியாவது அவர்கிட்ட ப்ராஜெக்ட் ஓகே பண்ணணும், ஸோ எல்லாத்தையும் உங்கள் கையில் தான்மா இருக்குது பார்த்துக்கோ அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் கிட்ட சொல்ல, அந்த ஆள் வேறு யாரும் இல்லை நம்ம ஹீரோ தான். மிஸ்ஸஸ் ஜின் வந்தாச்சு பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த லேடி போய் ஹீரோயின் இன்ட்ரோ கொடுக்குறாங்க. ஹீரோயினும் பேசிட்டு கையை கொடுக்குறா. ஹீரோ அந்த பக்கம் போக, ஏய் ஏற்கனவே உனக்கு அவருக்கு பிரச்சனை இருக்கா, போகிற இடத்துலலாம் பிரச்சனை பண்ணுவியா அப்படிங்கிற மாதிரி அந்த லேடி கேட்க ஹீரோயின் சிரிக்கிறா. சரி வா போடலான்னு சொல்லிட்டு அங்கே போகிறாங்க. சரி இந்தாங்க ட்ரிங்க் பண்ணுங்கிற மாதிரி ஹீரோயின் ட்ரிங்க்ஸ் எடுத்துகிட்டு பக்கத்தில் போகிறா. அவங்கெல்லாம் வந்து ட்ரிங்க் பண்ணாதான் அவங்களுக்கு வந்து மரியாதை கொடுக்குற மாதிரி. ஸோ அதனால் ஹீரோ பார்த்துட்டே இருக்கேன். இங்கே பார்த்தா அந்த லேடியும் நம்ம ஹீரோயினும் மாற்றி மாற்றி ட்ரிங்க் பண்ணிட்டே இருக்காங்க. ஆனால் ஹீரோயினுக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை, ட்ரிங்க் பண்ணவே முடியல, அன்கம்ஃபர்டபுளாக இருக்கா. அது வந்து ஹீரோக்கு புரியுது. போதும் இதுக்கு மேலே ட்ரிங்க் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டான். அப்பா இப்போ தான் நிம்மதியாக இருக்குங்கிற மாதிரி அந்த லேடி சொல்ல, அதுக்கப்புறம் இன்னொரு ஆஃபீஸ்லேருந்து அந்த ப்ராஜெக்ட்காக வந்திருப்பாங்க. அவங்களும் ஹீரோ கிட்டே பேசுகிறாங்க. இதுக்கு மேலே என்னால் முடியல, இவனை வேறு என்ன தான் பண்ணி கரெக்ட் பண்ண போகிறனும், ட்ரிங்க் பண்ண முடியலன்னு அந்த லேடி வாமிட் பண்ணுறேன்னு போயிட்டாங்க. அப்புறம் நம்ம ஹீரோயின் ட்ரிங்க் எடுத்துகிட்டு ஹீரோ பக்கத்தில் வர, எனக்கு ட்ரிங்க்ஸ் இது வேணாம் நீ போய் உட்கார் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் அந்த பக்கம் போயிட்டா. அப்போ பார்த்தா ஹீரோக்கும் சுத்தமாக ட்ரிங்க் பண்ண முடியல, அவங்க குடிச்சிட்டே இருக்கா. ஆனால் இவங்க ஒயின் குடிக்கிறாங்க, அவங்க ஒயிட் கலர் லிக்வர் ஏதோ குடிக்கிறாங்க போல. ஸோ அது குடிக்கும் போது ஹீரோக்கு ஒரு மாதிரி இருக்கு. அதுக்காக நம்ம ஹீரோக்காக தண்ணியை மாற்றி வச்சுட்டா ஹீரோயின். அது குடிக்கும் போதே ஹீரோக்கு புரியுது யாரும் வேணும்னு இதெல்லாம் பண்ணியிருப்பாங்கன்னு. அப்புறம் நம்ம ஹீரோயின் வேணும்னே ஃபுல்லாக ட்ரிங்க் பண்ணி மட்டை ஆகிட்டா. அப்படியே நடந்து வந்துட்டுருக்கா. ஹீரோ ஆப்போசிட்டில் நிற்க ஓடி வந்து ஹக் பண்ணிட்டா. கீழே விழுக போவா ஹக் பண்ணியிருப்பா. ஸோ அந்த டைம் ஹீரோவை பார்த்தனையும் இதுக்கு முன்னாடி மீட் பண்ண அந்த சுச்சுவேஷன் அப்படி கண்ணு முன்னாடி வருது. நான் வந்துட்டேன், நான் ட்ரிங்க் பண்ணுவேன்னு தெரிஞ்சு என்னை கூட்டிகிட்டு போக வந்துட்டியான்னு ஹீரோவை பார்த்து ஹீரோயின் கேட்குறா. எனக்கு தெரியும், இந்தா உனக்காக எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணிட்டு தான் வந்திருக்கேன், வீட்டுக்கு போகலாமான்னு சொல்ல, போகலாம் அப்படின்னு சொல்லி அப்படியே ஹக் பண்ணியிருப்பா. இப்போ அதே ஞாபகத்தில் என்னை கூட்டிகிட்டு போக வந்தேன்னு சொல்ல, என்ன லூஸ் மாதிரி பேசுகிற, உன்னை எதுக்கு நான் கூட்டிகிட்டு போகணும், திருந்தவே மாட்டியா போ அப்படின்னு சொல்லி பிடிச்சி தள்ளி விட்டுட்டு அங்கேருந்து ஹீரோ போயிட்டான். அப்புறம் ஹீரோயின் அப்படியே கீழே உட்காந்து அழுக ஆரம்பிச்சிட்டா. எப்பயுமே நான் பொய் சொன்னேன்னு சொல்ல, ஆல்ரெடி நான் உண்மையே சொல்லிட்டேன்ல, நான் சொன்னது நீ கேட்கவே இல்லையா, நீ எப்போ தான் கேட்பேன்னு எனக்கு தெரியல, எனக்கு எப்பயுமே உன் பக்கத்தில் இருக்கணும் தான், ஆனால் வேறு வழி இல்லை, பரவாயில்ல உன் கூட இல்லைனாலும் பரவாயில்ல, நான் சொல்கிறத எப்போ புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவள் பாட்டுக்கு எந்திரிச்சு அப்படியே போகிறா. அப்புறம் மறுபடியும் ஸ்லிப் ஆகி கீழே விழுக போக நம்ம ஹீரோ வந்து தூக்கிட்டான். அப்புறம் ஹீரோயினை தூக்கிட்டு காருக்குள்ளே போட்டு ஹீரோவும் கிளம்புறான். அவள் காருக்குள்ளே போனாலும் சும்மாவே இருக்க மாட்டேங்கிறா. ஹீரோட மடியிலே வந்து தொம்முன்னு விழுகிறா. அப்புறம் தள்ளி விட்டா மறுபடியும் தோளில் வந்து விழுகிறா. இப்படியே பண்ணிகிட்டே இருக்கா. ஹீரோக்கு ஒரு மாதிரி இருக்குது. அப்புறம் பார்த்தா ஹீரோயினோட மொபைலுக்கு ஒரு மெசேஜ் வருது. அவனோட ஹார்ட் பிரச்சனை வந்து நார்மலாக இருக்க ஹார்ட் ப்ராப்ளம் கிடையாது, அது வந்து பயாலஜிக்கலாக வரது தான், அதை வந்து சீக்கிரம் சரி பண்ணிடலாம் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி வந்திருக்கோம். அதே ஹீரோ படித்து பார்க்கவும் அவனுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி அப்செட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் இந்த ஹார்ட் பிரச்சனையை பற்றி தான் அவன் வந்து டாக்டர்கிட்ட டிஸ்கஸ் பண்ண போவான். அங்கே பார்த்தா அந்த குட்டி பையன் சென்னை 4-5 பேர் புள்ளி பண்ண ஹீரோ தான் போய் சேவ் பண்ணுவான். நீ என்ன எப்பயுமே தனியாகவே இருக்க அப்படின்னு சொல்லி கேட்க, அம்மா ரிப்போர்ட் வாங்க போனாங்கன்னு சொல்ல, சரி நான் உங்ககிட்ட கேட்குறேன், உன் அப்பா இந்த ஊர்லேயே பெரிய ஹார்ட் சர்ஜன், அப்புறம் ஏன் நீ ஃபீல் பண்ணுற, சீக்கிரம் சரியாயிரும்னு சொல்ல, அது அவங்க என் அப்பா இல்லைன்னு சொல்லலாம். அந்த குட்டி பையன் வரான். அதுக்குள்ளே ஹீரோ ஓடி வந்து, இவனுக்கு முக்கியமான செக்கப் இருக்கு, நான் கூட்டிகிட்டு போகிறேன் சாரின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் போக, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்னு சொல்ல, என்ன பேசணும், இவன் ஏன் பையனான்னு தெரிஞ்சுக்கணும், அதெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வாயை பொத்திட்டு ஹீரோ நாங்கள் வந்து போயிட்டா. 2 பேருக்கு டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்தே பார்க்கணும், அப்போ தான் தெரியுங்கிற மாதிரி ஹீரோ புலம்பிட்டு இருக்கா. அப்புறம் ஹீரோயின் ஆஃபீஸ்க்கு வந்துட்டா. உங்ககிட்ட ஒன்று சொல்லணும், ஒரு ப்ராஜெக்ட் நமக்கு ஓகே ஆயிடுச்சு, அதான் குட் நியூஸு. அப்புறம் பேட் நியூஸ் என்னென்னா, அந்த ப்ராஜெக்ட்டையும் நீ தான் ஹேண்டில் பண்ண போகிறேன்னு சொல்ல, நானா சத்தியமாக என்னால் முடியாதுன்னு சொல்ல, வேறு வழியில் பார்த்துக்கோன்னு சொல்லி ஃபைலில் வச்சுட்டு அந்த பொண்ணு போயிட்டா. அதுக்குள்ளே ஹீரோயினுக்கு ஃபோன் வருது, உங்கள் பையனுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை சீக்கிரம் வாங்கன்னு. ஹீரோயின் அடிச்சு விழுந்து ஓடி வந்து பார்க்குற ஹாஸ்பிட்டல் சர்ஜரி ரூமுக்கு வெளியே ஹீரோ உட்காந்துருக்கான். ஹீரோயின் என் பையனுக்கு என்னாச்சுன்னு சொல்லி கேட்க, அர்ஜென்ட்டாக சர்ஜரி போயிட்டுருக்கு சார், பிளட் வேணும் சார், என்ன பண்ணுன்னு தெரியல, ஓ குரூப் தான் சார் உங்ககிட்ட இருக்குன்னு சொல்ல, சரி நானே போகிறேன்னு சொல்லிட்டு டக்குன்னு ஹீரோ போகிறான். நீ போக முடியாது அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொல்கிறா. ஏன் நான் பண்ண முடியாது, உன் பையனுக்கு நான் ஹெல்ப் பண்ணக்கூடாதா, அவனை சேவ் பண்ணக்கூடாதான்னு சொல்லி கேட்க, நீ போகக்கூடாது, ஃபேமிலியில் இருக்கவங்க பிளட் எடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி டக்குன்னு ஹீரோயின் ஒரு கத்துறா. அதை கேட்டுன்னு ஹீரோட கண்ணிலேருந்து அப்படியே தண்ணி வருது. டோட்டலாக எல்லாமே மாறிடுச்சு. ஹீரோயின் அமைதியாக அப்படியே நின்றுட்டே இருக்கா. நீ என்ன சொல்ல வர எனக்கு புரியலன்னு சொல்லிட்டு ஹீரோ அப்படியே பக்கத்தில் போக, அது வந்துன்னு சொல்ல, அதுக்குள்ளே ஃபோன் வருது. வார்டில் தான் பையன் இருக்கான், இன்னும் பார்க்க வரல அப்படின்னு சொல்லி டாக்டர் சொல்ல, அவளுக்கே ஷாக்காக இருக்கு. அப்போ இதெல்லாம் ஒரு நாடகமா, சர்ஜரியே இல்லையா அப்படிங்கிற மாதிரி. அப்போ நீ என்கிட்ட போய் சொன்னியா அப்படின்னு சொல்லி ஹீரோ பார்த்து கேட்க, என் பையனை வச்சு விளையாடுறியா, நான் பையனை வச்சு விளையாடல, நீ உண்மையை சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்க, அதான் உன் பையங்கிறது உனக்கு முன்னாடியே தெரியுமே, அதை வச்சு என்னை வச்சு விளையாடுற அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் கேட்க, அப்போ இதை பற்றி நீ இத்தனை நாளாக என்கிட்ட சொல்லவே இல்லை, எனக்கு ஒரு குழந்தை இருக்குன்னு நீ சொல்லவே இல்லை, சொல்லு என்னோட ப்ராப்ளம் அவனுக்கு இருக்குன்னு என்கிட்ட நீ சொல்லவே இல்லை, இத்தனை
நாள் எங்கள் 2 பேரும் நீ பிரித்து வச்சிருந்தேன்னு சொல்லி ஹீரோ ஆர்கியூ பண்ணுறான். ஹீரோனுக்கு டென்ஷன் ஆயிடுச்சு. நீ பண்ணதுக்கு பேர் என்ன தெரியுமா? என்கிட்ட இருந்து என் குழந்தைய பிரித்து வச்சிருக்க, நீ எல்லாம் எப்படி அப்படின்னு சொல்லி தப்பு தப்பாக பேச ஆரம்பிச்சிட்டான். கோவத்தில் ஹீரோயின் அப்படியே காலத்தில் பலார்னு ஒரு ஆரம்பிச்சிட்டா. ஹீரோக்கு என்ன பேசுதுன்னு புரியல. அவனும் சைலண்டாக இருக்க. இங்கே பாரு, அவன் என் பையன், எனக்கு மட்டும்தான் பையன், அவனை என்கிட்ட இருந்து யாரும் பிரிக்கவும் முடியாது. இப்போ அவனை என்கிட்ட இருந்து நீ கூட்டிட்டு போலன்னு பார்க்குறியா? அது நடக்கவே நடக்காது. யார் வந்தாலும் சரி, அவனோட சொந்த அப்பாவாக இருந்தாலும் சரி, அவனை நான் விட்டு தர மாட்டேன். என் பையனை பார்த்துக்க எனக்கு தெரியும், உனக்கு அவனுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வேகமாக அந்த பக்கம் போறா. ஆனால் நம்ம ஹீரோக்கு தான் கஷ்டமா இருக்கு. அப்படியே கண்ணிலேருந்து தண்ணியாக வருது. நின்று அழுதுகிட்டு இருக்கான். அப்புறம் ஹீரோ வீட்டுக்கு வந்து ஃபுல்லாக ட்ரிங்க் பண்ணிட்டு உட்காந்துருக்கான். அசிஸ்டன்ட் பையனுக்கு தான் கஷ்டமாக இருக்குது. மறுபடியும் சாரோட ஹார்ட்டு பிரேக் ஆயிடுச்சு, ட்ரிங்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாருன்னு புலம்பிட்டு இருக்க. ஏதாவது ஒன்று பண்ணணும், கண்டிப்பாக அவன் கூட நான் இருக்கணும், என்னால் அவனை விட்டு இருக்க முடியாது, அவனை கஷ்டப்பட விட முடியாது, நான் இதுக்கப்புறம் அவன் கூட தான் இருக்க போகிறேன்னு சொல்லிட்டு ஹீரோ வேகமாக அங்கேருந்து கிளம்புறான். அப்போ இந்த வீட்டுக்கு குட்டி பையன் வரப்போறான்னு நான் அசிஸ்டண்ட்க்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. அதுக்கப்புறம் ஹீரோ யோசிச்சு பார்க்குறான். அந்த குட்டி பையன் கொடுத்த அந்த சாக்லேட்ஸ்லாம் அது அப்படியே ஞாபகம் வருது. இதுக்கப்புறம் என் பையனை பிரிஞ்சு இருக்க முடியாதுன்னு நினச்சிக்கிட்டே இருக்கான். சேம் டைம் அடுத்து இங்கே நம்ம ஹீரோயினை தான் காட்டுறாங்க. ஹீரோயின் அப்பதான் வீட்டுக்கு வரா. டோர் ஓப்பன் பண்ணி பார்த்தா ஹீரோ அங்கே விளையாண்டுட்டு இருக்கான். ஐயோ, ஹாலுசினேஷனாக இருக்கும்ட்டு மறுபடியும் டோர் ஓப்பன் பண்ணி பார்க்குறா. ஹீரோயினோட வீட்டில் இருக்கா. என்னன்னு ஒன்றும் புரியல. இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி கேட்க, 2 பேரும் விளையாண்டுட்டு இருக்காங்க. உங்ககிட்ட தனியாக பேசணும் வாங்கன்னு சொல்லி தனியாக கூட்டிட்டு போய், இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, இது என்னது உங்கள் லக்கேஜில் இங்கே எதுக்கு? அதுவா, இதுக்கப்புறம் நான் என் பையன் கூட தான் இருக்க போறேன்னு ஹீரோ சொல்றா. என்னது பையன் கூட இருக்க போறீங்களா? அதெல்லாம் நடக்கவே நடக்காது. இந்த வீட்டிலலாம் இருக்கக்கூடாதுன்னு சொல்ல, அதை சொல்ல நீ யாரு? அவன் என் பையன். இத்தனை வருஷமா என்ன என் பையன் பிரித்து வச்சுட்டேன். இதுக்கப்புறம் என் பையன் கூட நான் இருக்கணும். அவனுக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காது நான் தெரிஞ்சுக்கணும். அதனால என்னால் இங்கேருந்து போக முடியாது, நான் இங்கே தான் இருக்க போறேன் அப்படின்னு ஹீரோ சொல்ல, அது எப்படி நடக்கும்னு சொல்லி ஹீரோயின் கத்திட்டு இருக்க. குட்டி பையன் வரா. என்ன 2 பேரும் ஆர்கியூ பண்ணீங்களான்னு சொல்லி கேட்க, ஆர்கியூமெண்ட் இல்லை, 2 பேரும் சும்மா பேசிக்கிட்டு இருக்கோம் அவ்வளோதாப்பா அப்படிங்கிற மாதிரி அம்மா சொல்ல, இப்போ என்ன பிரச்சனை? அதாவது இந்த அங்கிள் அப்படின்னு சொல்ல ஹீரோ மறைக்கிறான். சரி, இந்த ஹேண்ட்ஸமான டேடி நம்ம கூட ஸ்டே பண்ணுறேன்னு சொல்றாரு, உனக்கு ஓகேவா அப்படின்னு சொல்லி சென்னை பார்த்து ஹீரோயின் கேட்க, எனக்கு ஓகே, எனக்கு அப்பா இங்கே இருந்தா ஜாலியாக இருக்குமே அப்படின்னு சொல்ல, எப்படி என் பையனே ஓகே சொல்லிட்டான், அப்போ நான் இதுக்கப்புறம் இங்கே தான் இருக்க போறேன் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்ல, ஹீரோனுக்கு செம கடுப்பா இருக்கு. சரி 2 பேரும் வாங்க, எனக்கு தூக்கம் வருது, 2 பேரும் ஸ்டோரி சொல்லி தூங்க வைங்கன்னு சொல்ல, அதுக்கப்புறம் போயாச்சு பெட்ரூம்க்கு. நம்ம ஹீரோ ஸ்டோரி சொல்ல ஆரம்பிக்கிறான். புக்கில் படிச்சு அப்படியே சொல்லிட்டு இருக்க. குட்டி பையன் பக்கத்தில் படுத்து அப்படியே தூங்குறான். ஹீரோயின் மறைச்சு மறைச்சு பார்த்துக்கிட்டே இருக்கா. அவன் தூங்கியாச்சு. ஸோ நாளைக்கு நீ என் வீட்டுக்கு வந்துரு, இந்த வீடு ரொம்ப மெஸ்ஸியாக இருக்குது, இந்த மாதிரி ஒரு வீட்டிலலாம் என் பையன் இருக்க முடியாதுன்னு சொல்ல, என்ன எப்படி இங்கேருந்து நீ கூப்பிட்டு போகலாம்? அதெல்லாம் முடியாது. அது மட்டும் இல்லாமல் இந்த வீடு பாரு எப்படி இருக்குன்னு, எனக்கு பிடிக்கலன்னு ஹீரோ சொல்கிறான். உனக்கு பிடிக்காட்டி நான் என்ன பண்ண முடியும்? எனக்கு கம்மி ரெண்டுக்கு இந்த வீடு தான் கிடச்சிது. அது மட்டும் இல்லாமல் இங்கேருந்து ஹாஸ்பிட்டல் பார்க்கும், என்னால் இங்கேருந்து வர முடியாதுன்னு ஹீரோன்னு சொல்கிறா. இந்த மாதிரி வீட்டில் என் பையன் இருக்க முடியாது, என் பையன் கூட ஹாப்பியாக இருக்கணும், ஸோ அதனால என் பையன் எனக்கு வேணும்னு சொல்ல, அவன் தூங்கவே இல்லை. மறுபடியும் அப்பா கையை பிடிச்சி இழுக்கிறான். அப்புறம் மறுபடியும் ஹீரோ ஸ்டோரி சொல்ல ஆரம்பிக்க, அப்படியே குட்டி பையன் தூங்கிட்டான். குட்டி பையன் மட்டும் இல்லை, நம்ம ஹீரோயினும் அப்படியே தூங்கிட்டா. அப்படியே ஹீரோட ஷோல்டரில் சாஞ்சிக்க 2 பேரும் தலையும் அப்படியே இடிச்சுக்கிட்டே தூங்கிட்டாங்க. குட்டி பையனோட கையை பிடிச்சே தூங்க. அப்புறம் பார்த்தா ஹீரோயின் கிட்ட இருந்து லேப்டாப் எல்லாம் பிடிங்கி அந்த பக்கம் வச்சுட்டான். அப்படியே அமைதியாக அவளை பார்த்துக்கிட்டே இருக்கான். அப்புறம் அவன் தூங்க 3 பேரும் தூங்கியாச்சு. காலையில் தான் காட்டுறாங்க. காலையில் பார்த்தா குட்டி பையனை காணும். இவங்க 2 பேரும் ஹக் பண்ணிட்டு படுத்திருக்காங்க. எந்திரிக்கும் போதே சண்டை தான். ஏய், நீ எப்படா இங்கே வந்த அப்படின்னு சொல்லி கேட்க, என் பையனை தானே நான் ஹக் பண்ணேன், நீ எப்படி வந்தேன்னு சொல்லி அவன் கேட்க, இப்படி ஆர்கியூமெண்ட்டு போயிட்டுருக்கு. குட்டி பையன் எங்கே போனோன்னு பார்த்தா அந்த டாக்டர் வந்திருப்பாரு, அதுக்காக தான் வெளியே வந்திருப்பான். அம்மா எங்க? அம்மா ரூமில் தூங்கிட்டு இருக்காங்க. அம்மா எங்கன்னு கேட்க, ரூமில் தூங்குறாங்கன்னு சொல்ல, வேகமாக அங்கேருந்து குட்டி பையன் வரான். அந்த டைம்னு பார்த்து ஹீரோயினை விட மாட்டேங்கிறான். அப்படி டோரை லாக் பண்ணிக்க, என்னை விட நான் போகணுன்னு சொல்ல, உங்கள் 2 பேருக்கு இடையில என்ன ரிலேஷன்ஷிப்னு சொல்ல, அப்போ தான் விடுவேன் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ விட மாட்டேங்கிறான். டோரை லாக் பண்ணிக்கிறான். அப்புறம் ஹீரோ அங்கேருந்தே கத்துறா, நீங்கள் ஊருக்கு போகணுன்னு சொன்னீங்க, லக்கேஜ்லாம் பேக் பண்ணல, நீங்கள் பேக் பண்ணிட்டு போங்க, நான் அப்புறமா வரேன்னு சொல்ல, அதுக்கப்புறம் அந்த ஆளும் போயாச்சு. அதுக்கப்புறம் ஹீரோ வந்து உண்மையை சொல்லுவியா மாட்டியான்னு சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் போயிட்டா. அதுக்கப்புறம் ஸ்கூலுக்கு போகிறதுக்காக ரெடி ஆகிட்டு வராங்க. அங்கே பார்த்தா கேபு சுத்தமாக இல்லை. ஹீரோ வந்து என் காரில் ஏறிக்கன்னு சொல்ல, குட்டி பையன் போய் ஏறிட்டான். ஹீரோயின் கேப் புக் பண்ணலான்னு பார்க்குறா, சுத்தமாக முடியவே இல்லை. சரி ஓகே, வேறு வழி இல்லை போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு டோர் ஓப்பன் பண்ணால் ஓப்பனே ஆகலை. என்னன்னு கேட்க, ஹீரோ கிளாஸை மட்டும் இறக்கி விட்டுட்டு, ஒழுங்காக உங்கள் 2 பேருக்கு எல்லாம் என்ன ரிலேஷன்ஷிப்னு சொல்லு, அது சொன்னால் மட்டும்தான் நான் விடுவேன்னு சொல்ல, அதெல்லாம் சொல்ல முடியாதுங்கிற மாதிரி கடுப்பாக ஹீரோயின் மறுபடியும் கேப் புக் பண்ண, என்னமோ பண்ணுன்னு சொல்லிட்டு ஹீரோ அங்கேருந்து போயிட்டான். அங்கே பார்த்தா லைனில் 28 பேர் இருக்காங்க. ஐயோ, இதுக்கு மேலே இங்கே நிற்க முடியாதுன்னு சொல்லி ஹீரோயின் போலாமல் தும்மலாக வேற வருது அவளுக்கு. அதுக்குள்ளே ஹீரோ வந்துட்டான். போனா போட்டு வா அப்படின்னு சொல்லி காரில் ஏற்ற, சரி ஓகேன்னு போக, ஃப்ரண்ட் சீட்லலாம் உட்காரணும், பின்னாடிலாம் உட்காரக்கூடாதுன்னு சொல்ல, அதுக்கப்புறம் ஹீரோயினும் ஏறிட்டா. சிரிச்சுக்கிட்டே 3 பேர் அங்கேருந்து கிளம்பியாச்சு.
அப்புறம் குட்டி பையனை ட்ராப் பண்ணிட்டு ஹீரோ வரான். இங்கே பார்த்தா ஹீரோயின் அப்படியே காரில் தூங்கிட்டே இருக்கா. ஹீரோவோட சைல்ட்ஹுட் நேமு, அதாவது சின்ன வயசில் இருக்க நிக் நேமை சொல்லி சொல்லி கூப்பிட, எப்பயுமே அப்படி சொல்லி தான் முன்னாடிலாம் கூப்பிடுவா பிரேக்கப் பண்ணுறதுக்கு முன்னாடி. அதெல்லாம் ஹீரோக்கு ஞாபகம் வர அவனும் பக்கத்தில் போய் கேட்கலான்னு போக ஹீரோயின் கணத்துலேயே ஒரு அரையா, எதுக்கு என் பக்கத்தில் வந்தானே, நீ தான் என் பேர் சொல்லி சொல்லி கூப்பிட்ட, அதனால தான் கிட்ட வந்து என்னென்னு பார்த்தேன்னு சொல்லிட்டு அவனுக்கும் கடுப்பாயிடுச்சு. கிளம்பிட்டான் ஆஃபீஸ்க்கு. ஆஃபீஸில் போய் செம்ம டென்ஷனாக இருக்க. அதுக்கப்புறம் அசிஸ்டன்ட் பையன் கேட்குறான், சார் இன்னைக்கு முக்கியமான ஒரு மீட்டிங் இருக்குது சார், எனக்குலாம் மீட்டிங்லாம் அட்டன் பண்ண டைம் இல்லை, என் பையனை பிக்கப் பண்ணணும்னு சொல்ல, சார் ஏன் கண்ணு ஒரு மாதிரி இருக்குது கிளாஸ் போர்ட்லையா, அதுவா என் பையனுக்கு சின்ன சின்னதாக ஸ்டோரிலாம் சொல்லி கொடுத்தனா, அதனால நைட்டு சரியாகவே தூங்கலை, அந்த வேர்ட்ஸ்லாம் குட்டி குட்டியாக இருந்தது லெட்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறான். சே உங்கள் ஒய்ஃபுக்கு கொஞ்சம் கூட ரெஸ்பான்சிபிளே இல்லை சார்னு சொல்ல, ஓ உனக்கு நல்லா பனிஷ்மெண்ட் கொடுக்குறப்ப அதை பண்ணு, என் ஒய்ஃபை பற்றி பேசுறியாங்கிற மாதிரி அனுப்பிவிட அந்த பையனுக்கே ஒரு மாதிரி ஆயிடுச்சு, என்னது ஹீரோ இப்படி ஆயிட்டாருன்னு. அதுக்கப்புறம் நைட்டு ஹீரோ வந்து பார்க்குறான். அங்கே ஹீரோயின் ஃபோனில் பேசிட்டு வாக் பண்ணிட்டே குக் பண்ணிட்டு இருக்கா. நான் பார்த்துக்கிறேன் நீ போன்னு சொல்ல, அதுக்கப்புறம் அவளும் போயிட்டா. ஹீரோ போய் அங்கே நிறைய குக் பண்ணிட்டு கொண்டு வந்திருக்கான். இந்த டிஷ் எல்லாம் இவன் தான் பண்ணானா கடையில் வாங்கினானாங்கிற மாதிரி முறைச்சி முறைச்சி ஹீரோயின் பார்க்குறான். இந்த இன்க்ரீடியன்ஸு ஊர் ஃபுல்லாக கிடைக்கும், நான் தான் வாங்கிட்டு வந்தேன் சரியா, சூப்பர் மார்க்கெட் போய் எப்பயுமே என் பையனுக்கு என்ன வேணுமோ அதான் பார்த்து பார்த்து நான் வாங்குறேன்னு சொல்ல, ஹலோ எங்களுக்கு ஸ்ரிம்ப்னா அலர்ஜிப்பா, அப்படியா அப்பா கால்மெண்ட்ஸ்னா அலர்ஜி, அது தெரியுமா உனக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்க, நீங்கள் 2 பேரும் நான் சண்டை போட்டே இருப்பீங்களா அப்படிங்கிற மாதிரி குட்டி பையன் கேட்குறான். அதெல்லாம் ஒன்றும் இல்லை பேசாமல் சாப்பிட்றான்னு சொல்ல, அதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு இருக்க. மார்னிங் 2 பேரும் அவசர அவசரமாக கிளம்புறாங்க. 2 பேரோட லேப்டாப்பும் ஒரே மாதிரி இருக்குது. அம்மாவோட லேப்டாப் எடுத்து வைப்பான்னு சொல்ல குட்டி பையன் மாற்றி எடுத்து வச்சிட்டான். 2 பேரும் கிளம்புறாங்க. அதுக்கப்புறம் குட்டி பையன் அம்மா கையை பிடிச்சி ஓடி போயிட்டான். அங்கே போனால் மீட்டிங்க்கு நம்ம ஹீரோ வந்திருக்கான். ஸோ இதுக்கப்புறம் மீட்டிங்கில் ப்ரெசன்டேஷன் பண்ண போகிறது நம்ம ஹீரோயின். லேப்டாப் ஓப்பன் பண்ணி பார்க்க அப்போ தான் தெரியுது 2 பேரும் மாற்றி எடுத்துகிட்டு வந்திருக்காங்கன்னு. ஐயோ என்ன பண்ணுறதுன்னு புரியல. நம்ம ஹீரோயின் கூட ஒரு சீனியர் ஆஃபீஸர் இருப்பாள்ல, அந்த பொண்ணு கேட்குறேன் என்னாச்சு லேப்டாப் ஓப்பன் பண்ணலையான்னு. லேப்டாப் தேவையில்லை நான் அப்படியே சொல்லிடுறேன்னு சொல்லிட்டு ஃபைலை வச்சு அவளோட ப்ராஜெக்ட் பற்றி ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ண ஹீரோவா அமைதியாக கேட்டுகிட்டே இருக்கான். ஒரு வழியாக எல்லாத்தையும் முடிச்சிட்டான். வாவ் சூப்பர் ப்ராஜெக்ட் ஓகே ஆயிரும் போல இருக்குன்னு சொல்லி எல்லாருக்கும் ஹாப்பியாக இருக்க, வேகமாக வந்து என்னோட லேப்டாப்பை கொடுன்னு சொல்லி ரூம்குள்ளே கொண்டு வந்து மாத்திரா. நான் அவ்வளோ ஈஸியெல்லாம் போக மாட்டேன், எனக்கு கொஞ்சம் டவுட் இருக்குது, அதை கிளியர் பண்ண அப்போ தான் போவேன் அப்படின்னு சொல்கிறா. ஹீரோ அப்படி சொன்னோடனே ஹீரோயினுக்கு டென்ஷன் ஆயிடுச்சு. டவுட்டா என்ன டவுட்டு, இங்கே வா 3rd பேஜில் என்னமோ சொன்னி அதில் கொஞ்சம் டவுட், அதை கிளியர் பண்ணி விடுன்னு சொல்ல, அட இவன் வேற சும்மா இருக்க மாட்டாங்கிற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணலான்னு போகிறா. அதுக்குள்ளே அந்த சீனியர் பொண்ணு வேற கரெக்டாக ஹீரோயினை தேடிட்டு வர குடுன்னு ஓடி போய் டேபிள் கடையில் 2 பேரும் ஒளிஞ்சிட்டாங்க. ஆக்சுவலி ஹீரோ மட்டும் தான் ஒளிய வைப்பான்னு நினச்சா இவ்வளோ சேர்ந்து ஒளிஞ்சிட்டா. அந்த பொண்ணு வந்து சுற்றி சுற்றி பார்க்குறா, ஹீரோயினை காணும். ஃபோன் பண்ண ஃபோன் அடிக்குது. ஹீரோ தான் கால் கடையில் இருக்க ஃபோன் எடுத்து சைலண்டில் போட்டு விட்டான். எங்கே போனா அவளை ஆளையே காணுமேங்கிற மாதிரி டென்ஷனாக இருக்குது. சரி ஓகே அப்புறம் பார்த்துக்கலான்னு அந்த பொண்ணு போயிட்டா. அப்பா ஒரு வழியாக போயாச்சு தப்பிச்சோம் பண்ணிட்டு 2 பேரும் எந்திரிக்க மறுபடியும் வரா. ஐயோ வந்துட்டாலேங்கிற மாதிரி மறுபடியும் உள்ளே போயிட்டாங்க. அதுக்கப்புறம் அங்கே இருக்க ஏதோ ஒரு ஃபைலை மட்டும் பார்த்து எடுத்துட்டு அந்த பொண்ணு அந்த பக்கம் போயிட்டா. அப்பா போயாச்சுன்னு சொல்லிட்டு டக்குன்னு திரும்ப 2 பேரோட ஃபேஸ் மட்டும் லைட்டாக அப்படி க்ளோஸாக இருக்க மாதிரி இருக்குது. ஹீரோயினுக்கு அதை பார்க்கவும் அப்படியே ஒரு மாதிரி அப்செட்டாக இருக்குது. சாரி நான் வேணும்னு எதுவும் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு எந்திரிச்சு நிற்கிறா. சரி ஓகே ஓகே எனக்கு ஒர்க் இருக்குது நானும் கிளம்புறேன்னு சொல்ல, அப்புறம் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும், எனக்காக இன்னைக்கு ஈவினிங் மட்டும் போய் சென்னை பிக்கப் பண்ணிக்கிறீங்களா, எனக்கு ஈவினிங் பார்ட்டி இருக்குது, பார்ட்டியில் ரொம்ப ட்ரிங்க் பண்ணாதன்னு சொல்ல, அது ஏன் வேலை நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு குடுன்னு லேப்டாப்பை கரெக்டாக எடுத்துகிட்டு ஹீரோயின் ஓடி போயிட்டா. இவளை புரிஞ்சிக்கவே முடியல, நான் இல்லாதப்ப இப்படி தான் இருப்பா போல இருக்குன்னு கடுப்பாக இருக்குது ஹீரோக்கு. அப்புறம் ஹீரோ அங்கேருந்து கிளம்பிட்டான். அப்புறம் இங்கே ஹீரோயின் பார்ட்டிக்கு போய் ஃபுல்லாக ட்ரிங்க் பண்ணி மட்டை ஆகிட்டா. சுத்தமாக கான்சியஸே இல்லை. சீனியர் பொண்ணு தான் அவளை கூட்டிகிட்டு வந்து, என்னடி இப்படி இருக்க, இப்போ எப்படி வீட்டுக்கு போவ, யாராவது ஒன்று பிக்கப் பண்ண வருவாங்களான்னு சொல்லி கேட்க, என்னை பார்த்தா எப்படி தெரியுது, நானும் அவ்வளோ ஈஸியெல்லாம் மட்டையாக மாட்டேன், நான் தெளிவாக தான் இருக்கேன்னு சொல்லி பேச 2 பேரும் குடிச்சிட்டு வளரிட்டு இருக்காங்க. சும்மாவே 2 பேரும் கத்துவாங்க. இப்போ அப்படியே கத்திக்கிட்டே இருக்க ஹீரோயினுக்கு ஃபோன் வருது. யாருன்னு பார்த்தா அதில் ஹஸ்பண்ட்னு போட்டிருக்கு. உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா, புருஷனாக இருக்கான்னு சொல்லி ஃபோன் அட்டன் பண்ண, நான் அவகிட்ட பேசணும்னு சொல்ல, இந்த உங்ககிட்ட தான் பேசணுமான்னு சொல்லிட்டு, என்னது வாய்ஸ் எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்குன்னு அந்த சீனியர் பொண்ணு யோசிக்கிறா. அதுக்குள்ளே ஒரு பொண்ணு வந்து, வாங்க மேடம் ஒரு முக்கியமான ஒர்க்குன்னு சொல்ல, நான் போய்க்கிறேன் நீ கிளம்புன்னு சொல்லி ஹீரோயின் அந்த பொண்ணையும் அங்கே அனுப்பிட்டா. அப்புறம் ஃபோன் அட்டன் பண்ணி ஹீரோ கிட்டே என்ன பிக்கப் பண்ண வரீங்களான்னு சொல்லி கேட்க, நான்லாம் வர முடியாது, எதுக்கு உன்னை பிக்கப் பண்ண வரேன்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ண, அடப்பாவி 5 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்த, என்னை பார்த்து பார்த்து தாங்கினா, இப்போ என் பக்கத்துலேயே வர மாட்டேங்கிறான், என்னை பிக்கப் பண்ண வர சொன்னால் வர மாட்டேங்கிறான், இதனாலேயே இவனை பார்க்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன், போடா அப்படின்னு சொல்லி புலம்பிக்கிட்டே இருக்க, திடீர்னு பார்த்தா ஹீரோ வந்து நிற்கிறான். வா போகலாம் அப்படின்னு சொல்ல, என்னது வந்துட்டியா, வரமாட்டேன்னு சொன்னேன், அப்படி தான் சொல்லுவேன், அப்புறம் ஏன் வந்த, உன்னை பிக்கப் பண்ண தான் வந்தேன் அப்படிங்கிற மாதிரி ஹீரோவும் சொல்கிறான். ஹீரோனுக்கே ஹாப்பி ஆயிடுச்சு. அப்பா எனக்கு நிம்மதியாக இருக்குன்னு சொல்லிட்டு டக்குன்னு அப்படியே போய் ஹக் பண்ணிக்கிறான். போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போக, வா இந்த பக்கம்னு சொல்லி ஒரு வழியாக கூட்டிகிட்டு வந்து வீட்லேயும் படுக்க வச்சாச்சு.
ஸோ ஷூவெல்லாம் கழட்டி விட்டு ஹீரோயினை ஃபுல்லாக பார்த்துக்கிறது எல்லாமே ஹீரோ தான். அது ஒரு மாதிரி இருக்குது ஹீரோக்கு. அவள் பக்கத்தில் போனால் அவள் அப்படியே வாமிட் வர மாதிரி பண்ணுறா. எதுக்கு தான் அப்படி ஓவராக குடிக்கிறியோ, இந்த தண்ணி குடி அப்படின்னு சொல்லி தண்ணி குடிக்க அதையும் குடிச்சிட்டா. அப்புறம் ஹீரோயின் அப்படியே அமைதியாக படுத்திருக்கா. சரி நான் போகிறேன்னு சொல்லிட்டு ஹீரோ போக டக்குன்னு கையை பிடிச்சி இழுக்கிறா. உன்கிட்ட பேசணும்னு சொல்ல, நீ ஏன் இவ்வளோ டயர்டாக இருக்க? ஆமாம், நான் டயர்டாக இல்லாமல் என்ன பண்ணுறது, என் பையனுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கொடுக்கணும்னு ஆசைப்பட்றேன். அவனோட மெடிக்கல் எக்ஸ்பென்சிவ், இந்த வீட்டோட ரெண்ட்டு, அவனை பார்த்துக்கணும், அவனுக்கு பிடிச்சதெல்லாம் பண்ணணும், எல்லாமே இருக்குல்ல, எல்லா ஒர்க்கும் நான் தான் பண்ணணும். ஸோ ஒரு 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 மாதமும் கஷ்டப்பட்டு தான் சம்பாதிக்கிறேன்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறா. அதெல்லாம் கேட்குற ஹீரோக்கு ஒரு மாதிரி இருக்குது. இவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காளா அப்படின்னு. ஆமாம், என் பையனுக்கு ஒரு ஹாப்பி லைஃப் கொடுக்கணும்ல. எனக்கு டயர்டெல்லாம் ஆகலை, எனக்கு டயர்ட் ஆகலை, நான் கஷ்டப்படல. ஆனால் எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. என் பையனுக்காக ஒன்று ஒன்று பார்த்து பார்த்து பண்ணுறேன். அவன் ஹாப்பியாக இருக்கணும், அவன் நிம்மதியாக இருக்கணும், அவனுக்காக தான் எல்லாமே பண்ணுறேன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி பேச ஆரம்பிச்சிட்டா. அழுதுகிட்டே வேறு பேசுகிறாளா. அது எல்லாத்தையும் குட்டி பையன் வேறு வெளியே நின்று கேட்க அவனுக்கு ரொம்ப எமோஷ்னல் ஆயிடுச்சு. அவனுக்காக தான் அவன் அம்மா இவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு அவனுக்கும் புரியுது. அப்படியே அழுதுகிட்டே நிற்கிறான். அதுக்கப்புறம் எங்கள் ஹீரோக்கும் ரொம்ப எமோஷ்னல் ஆகிடுச்சு. இத்தனை வருஷமாக இவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காளா அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டான். சரி நீ கவலைப்படாதன்னு சொல்லிட்டு டக்குன்னு ஹக் பண்ணிக்கிறான். ஹக் பண்ண அடுத்த செகண்ட் ஹீரோயினும் டைட்டாக ஹக் பண்ணிக்கிறான். நீ நல்ல அம்மா தெரியுமா, உண்மையாகவே என் மனசை பொறுத்த வரைக்கும் உன்னை மாதிரி ஒருத்தையும் நான் பார்த்ததே இல்லை. ரொம்ப தைரியமான பொண்ணு, எல்லாத்துலேயுமே பர்ஃபெக்டான பொண்ணாக இருப்ப, இப்போயே அப்படித்தான் இருக்கன்னு சொல்லிட்டு இருக்க. அவளும் டைட்டாக ஹக் பண்ணிக்க. ஐயோ இப்படியே விட்டால் பிரச்சனை பெருசாயிரும், பேசாமல் நம்ம போயிடலான்னு சொல்லிட்டு ஹீரோ அப்படியே திரும்பி பார்க்க ஹீரோயினும் பார்க்குறா. அதுக்கப்புறம் ஹீரோயின் அப்படியே ஹீரோக்கு கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறா. இதுக்கு மேலே பண்ணால் நம்ம மாட்டிக்குவோம், பேசாமல் ஓடிடலான்னு சொல்லிட்டு ஹீரோயினை பிடிச்சி தள்ளி விட்டு ஹீரோ போகலான்னு ட்ரை பண்ணுறான். அப்பாவை சும்மா இருக்க மாட்டேங்கிறா, பிடிச்சி அப்படியே இழுக்கிறா. அதுக்கப்புறம் 2 பேரும் அன்னைக்கு நைட்டு இன்டிமேட்டாக இருக்காங்க. காலையில் ஃபஸ்ட் நம்ம ஹீரோயின் தான் எந்திரிக்கிறா. வேணும்னே தூங்குற மாதிரி நடிக்க குட்டி பையன் வந்து கண்டுபிடிச்சிட்டான். அம்மா நடிக்கிறாங்கன்னு சொல்ல, நடிக்கிறியா நீ அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்க, சாரி நான் விளையாட்டுக்கு தான் பண்ணேன்னு சொல்ல, நேற்று நைட் நீங்கள் என் கூட தூங்கலையா, எதுக்கு இங்கே வந்து தூங்குனீங்கன்னு சொல்லிட்டு ஏதோ பேசலான்னு வர ஹீரோ சிரிக்கிறான். அதுக்குள்ளே அந்த டாக்டர் ஜா வந்தாச்சு. நான் போய் பார்க்குறேன்னு சொல்லிட்டு ஹீரோ அங்கேருந்து கிளம்புறான். இங்கே பாரு இதெல்லாம் பேசக்கூடாதுன்னு சொல்லி குட்டி பையன் கிட்டே பேசிகிட்டு இருக்க. நீ என்ன காலையில் இங்கே வந்துட்டேன்னு சொல்லி ஹீரோவை பார்த்து அந்த டாக்டர் கேட்குறாரு. ஏன் வரக்கூடாதா, நீ எதுக்கு வந்த அப்படின்னு சொல்லி கேட்க, அது நேற்று நைட் நான் இங்கே தான் இருந்தேன்னு சொல்ல, திரும்பி பார்க்க இவங்க எல்லாம் ஒன்றா இருக்காங்க. அந்த குட்டி பையன் வேறு டேட்னு கூப்பிட்றானா, சுத்தமாக ஹீரோக்கு பிடிக்கல. அதுக்கப்புறம் இந்த டாக்டர் கூட ஹீரோயின் போய் வெளியே நின்று பேசிகிட்டு இருக்கா. ஸோ 2 பேரும் ஒன்றா தான் இருக்க போகிறீங்களான்னு சொல்ல, குழந்தைக்காக தான் அப்படின்னு சொல்லி அவன் கூட இருக்கான். உண்மையாக சொன்னான், குழந்தை அவன் கூட இருக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கான். என்னால் முடியாதுன்னு சொல்ல முடியலன்னு சொல்ல, எத்தனை நாளைக்கு இது, நாளைக்கு ஏதாவது பிரச்சனைன்னு வந்து குழந்தைய உங்ககிட்ட இருந்து கூட்டிகிட்டு போயிட்டா அது நடக்காது. ஏன்னா சென்னோட பொறுத்த வரைக்கும் சென்ன மனசில் யார் இருக்காங்க, அவனுக்கு அவங்க அப்பா கூட இருக்க விருப்பம்னா பரவாயில்ல, அதை நான் சந்தோஷமாக ஏற்றுக்கிறேன். அவன் ஹாப்பியாக இருந்தால் அதுவே எனக்கு போதுன்னு சொல்ல, அவனுக்காக தான் நீ இத்தனை வருஷம் கஷ்டப்படுற, அவன் போறேன்னு சொன்னா நீ அனுப்பிடுவியா அப்படின்னு சொல்லி ஹீரோயினை பார்த்து கேட்க, நீ விளையாடாத, அதெல்லாம் இல்லை, அவன் என்ன சொல்ல போறானோ பார்க்கலான்னு சொல்ல, உனக்காக ஒரு கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கேன் போய் பாரு அப்படின்னு சொல்லி வீட்டில் வச்சிருப்பான். அது வந்து ஒரு ஹை ஹீல்ஸு, இதெல்லாம் உனக்கு நல்லாவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்கிறான். எதுக்கு நீ தேவையில்லாம பண்ணுறீங்க, இவ்வளோ நேரம் என்ன பேசிட்டு இருந்த, நீங்கள் காலையிலே வந்த, உன்னை பற்றி அவன் கேட்டால் சொல்ல வேணாமா, எதுக்கு சொல்லணும், ஏன்னா உன்னோட பையனுக்கு ஸ்டெப் ஃபாதர் தேடுறியா அப்படின்னு சொல்ல, லூஸ் மாதிரி பேசாத, அவன் என்னோட ஃப்ரெண்டு, இத்தனை நாளாக இங்கே இருந்து குழந்தைய பார்த்துக்கிட்டது, எனக்காக ஹெல்ப் பண்ணது எல்லா இடத்துலையும் அவன் வந்திருக்கான். ஸோ அதனால் அவங்ககிட்ட பேசுறதுல என்ன தப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கேட்குறா. இதில் தப்பு இல்லையா, எனக்கு பிடிக்கலன்னு சொல்ல, நீ எப்பயுமே இப்படி தான் தப்பாக பண்ணுவேன், நேற்று நைட் நடந்ததுக்கு தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொல்ல, தேங்க்ஸா எதுக்கு, அது வந்துன்னு சொல்லிட்டு கொடுக்க நான் ஓடி போயிட்டா. ஹீரோ வந்து அட பாவிங்கிற மாதிரி உழம்பிட்டு உட்காந்துருக்கான். அதுக்கப்புறம் ஆஃபீஸ்க்கு போக அங்கே அசிஸ்டன்ட் பையன்கிட்ட கேட்குறான், என்னதான் பிரச்சனை சார் உங்களுக்கு, சொல்லுங்கள், நீங்கள் குழந்தைக்காக அந்த வீட்டில் இருக்கீங்களா இல்லை மேடம்காக இருக்கீங்களா, அது வந்துன்னு சொல்ல, நீங்கள் அவங்கள கரெக்ட் பண்ண ட்ரை பண்ணுறீங்க, கரெக்டாக உங்கள் மனசில் இருக்கிறத வெளியே கொண்டு வரணும், அதுக்கு நீங்கள் என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்னு நான் உங்களுக்கு ஐடியா தரேன்னு சொல்ல, உனக்கு தான் கேர்ள்ஸே இல்லையே, சிங்கிளாக இருக்கே, அப்புறம் எப்படி உனக்கு இதெல்லாம் தெரியும், இங்கே பாருங்கள் சார்ன்னு சொல்லி நிறைய ஷார்ட் ட்ராமாவாக போட்டு காட்டுறான். இந்த எல்லா ட்ராமாலையும் பார்த்தீங்கன்னா ஹீரோ எப்படி ஹீரோயினை கரெக்ட் பண்ணுறாங்கன்னு இருக்குது, இது மாதிரி நீங்களும் பண்ணீங்கன்னா மேடம் உங்களுக்கு கரெக்ட் ஆயிடுவாங்க, ஓகேவா அப்படிங்கிற மாதிரி அசிஸ்டன்ட் பையன் சொல்ல, ஹீரோவும் அடுத்த நாள் அதே மாதிரி ட்ரை பண்ணுறான். மேலே அப்படியே தண்ணிலாம் தெளிச்சுக்கிறான். குளிச்சுட்டு வந்து அப்படியே நிற்க, அப்போ ஹீரோயின் வரும்போது அப்படியே அஃபெக்ஷன் ஆயிரும், கொஞ்சம் லவ் ஆயிரும், செட்யூஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணுறான். அதே மாதிரி ஹீரோயின் அங்கே வரா. கொஞ்சம் ஹேர் ட்ரையர் கொடு அப்படின்னு சொல்லி கேட்க, ட்ரையரானு சொல்லிட்டு திரும்பி பார்க்க, அவளுக்கும் ஹீரோவை பார்த்தோன்னே அப்படியே ஒரு மாதிரி இருக்குது. பட் ஃபேஸில் எதுவுமே காட்டிக்கல. ஐயோ என்னடா இவன் இப்படி இருக்கான் ஹாட்டா அப்படிங்கிற மாதிரி யோசிக்க, ஹேர் ட்ரையர் வேணும் எடுத்து கொடுக்குறியா, இந்தா இங்கே இருக்குது, நான் ரொம்ப நாளாக இது யூஸ் பண்ணல, அதனால் இது எப்படி யூஸ் ஆகும்னு எனக்கு தெரியல, ட்ரை பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஃப்ளாக் பாயிண்டில் கை வைக்க, ஹீரோவும் அப்படியே ஃப்ளாக் பாயிண்டில் கை வைக்கிறான். அதுக்கப்புறம் க்ளோஸாக இருக்கும்போது ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஆகா பேசாமல் ஓடி போயிடலாமான்னு சொல்லிட்டு இருக்க, ஹீரோ எப்படியாவது கரெக்ட் பண்ணால் போதுன்னு யோசிக்க, அதுக்குள்ளே எனக்கு சுச்சு வருது வாங்கம்மான்னு சொல்லி
குட்டி பையன் கத்துறான். சரி நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு குடுகுடுன்னு ஹீரோயின் ஓடி போயிட்டா. அட பாவி, கஷ்டப்பட்டு பிளான் பண்ண எல்லாத்தையும் சொதப்பிடுச்சுங்கிற மாதிரி இருக்கு ஹீரோக்கு. அதுக்கப்புறம் அடுத்த நாள் ஹீரோயின் கிட்ட என்னது மீட்டிங்க்கு வரும்போது உண்மையே வர என்னாச்சு உனக்கு அப்படின்னு சொல்லி கேட்க, ஒன்றும் இல்லைன்னு சொல்லி அந்த பொண்ணுக்கிட்ட பேசிட்டு வந்துட்டே இருக்க. அந்த மீட்டிங்கில் நம்ம ஹீரோவும் இருக்கான், கூட பார்த்தா அந்த ஜாவும் இருக்காங்க. ஜாவும் இந்த கம்பெனிக்கு புதுசாக ஒரு ப்ராஜெக்ட் இன்வெஸ்ட் பண்ண வந்திருப்பாங்க. ஸோ நம்ம ஹீரோவும் ஜாவும் ஏற்கனவே மாற்றி மாற்றி சண்டை தானே போட்டுக்கிறாங்க. அதுவும் ஹீரோயின் வேறு இடையில இருக்காளா. ஹீரோயின் கிட்ட பேச இவன் வேணும்னே கோவமாக ஹீரோ பேசுகிறான். ஸோ இன்னைக்கு நைட்டு டின்னருக்கு போகலாம் எல்லாரும் வாங்க அப்படின்னு சொல்லி ஹீரோ இன்வைட் பண்ண, இல்லை எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குது, சென்னு சாப்பிட கூப்பிட்டுருக்கான், நான் அவனுக்காக குக் பண்ணி கொடுக்கணும், ஸோ அதான் எனக்கு இம்பார்ட்டன்ட்னு சொல்ல, சரி ஓகே நானும் அப்போ வீட்டில் தான் இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்ல, ஹீரோக்கு பிடிக்கல, ரொம்ப பொசசிவ் ஆயிடுச்சு. இப்படியே இவங்க பேசிகிட்டே இருக்கிறத பார்க்க அந்த லேடிக்கே புரியுது இவங்களுக்குள்ள ஏதோ ஒரு கேம் போய்கிட்டு இருக்குன்னு. நீங்கள் 2 பேரும் பேசுங்க நான் வரேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் குடுகுடுன்னு அந்த லேடியை பிடிச்சி இழுத்துட்டு போயிட்டா. வாங்க சார்னு சொல்லி ஹீரோ கூட்டிகிட்டு போ. ஜாவ் பார்த்தா முறைச்சிக்கிட்டே அங்கேருந்து போகிறான். அதுக்கப்புறம் ஜாவ் நைட்டு வீட்டுக்கு போய் நிறைய குக் பண்ணியிருக்கான் போல. தேங்க்யூ டேட்னு சொல்லி ஆசையாக அந்த குட்டி பையன் சாப்பிட கரெக்டாக ஹீரோ வரான். நீங்கள் பார்ட்டிக்கு போகலையான்னு ஹீரோயின் கேட்க, நான் எதுக்கு பார்ட்டிக்கு போகணும், நான் போகலை அப்படின்னு சொல்கிறான். வேணும்னே அவன் வந்திருக்கான் அப்படிங்கிறது ஜாவுக்கு புரியுது. சரி ஓகே உட்காந்து சாப்பிடுங்க நானே குக் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்ல, டேடி சூப்பர் அப்படின்னு சொல்ல, சுத்தமாக அந்த ஹீரோக்கு பிடிக்கல அவன் டேடின்னு ஜாவை கூப்பிட்றது. அப்படியே வேணும்னே ஹீரோயினுக்கு முன்னாடி உட்காந்துட்டு, இங்கே பாரு இப்போ நான் அப்பா இருக்கேன், என் முன்னாடி அடுத்தவங்களை டேட்னு கூப்பிடாதுன்னு சொல்ல, அவனுக்கு பிடிச்சிருந்தா அவன் எப்படி வேணாலும் கூப்பிடுவான், இத்தனை வருஷமா அப்படி தான் கூப்பிட்டான், உன்னால் மாற்றிக்க முடியாதுங்கிற மாதிரி சொல்கிறாங்க. 2 பேரும் ஆர்கியூமெண்ட் அதிகமாக போயிட்டே இருக்குது. ஸோ இப்படியே பேசிகிட்டே இருக்கு. ஜாவுக்கு செம டென்ஷன் ஆகுது, ஹீரோக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்குற மாதிரி இருக்குன்னு. ஸோ அதுக்கப்புறம் ஹீரோவும் ஃபீல் பண்ணுறா ஜாவுக்கு தான் இம்பார்ட்டன்ட் கொடுக்குறான்னு. அப்புறம் ஹீரோயின் கிட்டே பேசலான்னு வர, அங்கே பார்த்தா ஹீரோயின் குளிச்சுட்டு அப்படியே உட்காந்துருப்பா போல், ஃபுல்லாக ஈரமாக இருக்குது. நான் வேணா ட்ரையர் எடுத்து வரேன்னு சொல்லிட்டு அவனே போய் ட்ரையர் எடுத்துகிட்டு வந்துட்டான். வேணா விடுங்க நானே பார்த்துக்கிறேன்னு சொல்ல, நீ தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், நீ ஒர்க் பண்ணு நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு ஹேரை ட்ரை பண்ணிட்டு இருக்கான். ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி இருக்குது, இவன் பார்த்து எல்லாம் பண்ணுறான்னு. கீழே ஃபுல்லாக தண்ணியாக இருக்குது, பார்த்து வலிக்கு விழுந்துடாத அப்படின்னு சொல்ல, நான் தொடச்சி விட்டுக்கிறேன்னு சொல்கிறா. அதுக்கப்புறம் ஹீரோ ஃபுல்லாக ட்ரை பண்ணி விட்டுருக்கா. அவனால் ஒர்க் பண்ணவே முடியல. என்னடா அது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஹீரோவும் க்ளோஸாக இருக்கிறத பார்க்க ஹீரோனுக்கு ஒரு மாதிரி இருக்குது. டக்குன்னு லேப்டாப்பை க்ளோஸ் பண்ணிட்டு, முடிச்சிட்டேன் ஒர்க்கெல்லாம் அப்படின்னு சொல்ல, நானும் முடிச்சிட்டேன். சரி நான் உங்ககிட்ட ஒன்று கேட்குறேன், நீ எதுக்கு இப்போ நான் இருக்கும்போது அடுத்தவங்கள வர சொல்கிறேன், இந்த மாதிரி அவனை வர சொல்லாதுன்னு சொல்ல, அவன் என்னோட ஃப்ரெண்டு, நீ என்ன லூஸ் மாதிரி பேசுகிற, அப்போ நீங்கள் 2 பேரும் டேட்டிங்கில் இல்லையா, எதுக்கு நான் டேட்டிங்கில் இருக்கணும், லூஸ் மாதிரி பேசிகிட்டே இருக்கேன் நீ, நான் எப்பயுமே சொல்லிட்டேன் எனக்கும் அவனுக்கு இடையில எதுவுமே இல்லைன்னு. இங்கே பாரு அப்போ எதுக்கு அவன் இங்கே வரான், உனக்காக ஹெல்ப் பண்ணுறான்னு சொல்ல, அது ஏன்னா அவன் எனக்கு எப்பயுமே ஹெல்ப் பண்ணிட்டு தான் இருந்தான் அதனால அப்படின்னு சொல்ல, அப்புறம் அங்கேருந்து குட்டி பையன் வரான். என்ன 2 பேரும் விளையாண்டுட்டு இருக்கீங்களா, எனக்கு கதை சொல்லுங்கன்னு சொல்ல, வா அப்பா சொல்கிறேன்னு சொல்லிட்டு ஹீரோ கூப்பிட்டு அந்த பக்கம் போயிட்டான். ஹீரோயின் காத்திட்டு இருக்கா. ஹீரோ ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துருக்கான். குட்டி பையன் கேட்குறான், அப்பா என்னதாப்பா உன் பிரச்சனைன்னு. ஒன்றும் இல்லைன்னு சொல்ல, சொல்லுப்பா நீ ரொம்ப ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்கு, ஊச்சுன்னு ஊச்சு கொட்டிகிட்டே உட்காந்துருக்கான்னு சொல்லி குட்டி பையன் கேட்க, நான் அவன்கிட்ட ஒன்று சொல்கிறேன்டா, என்னோட ஃப்ரெண்டு அவனுக்கு ஒரு பொண்ணை பிடிச்சிருக்கு, அந்த பொண்ணுக்கு இன்னொருத்தர் பிடிச்சிருக்கு, என்ன பண்ணுறதுன்னு புரியலன்னு சொல்ல, அப்பா அம்மா குணத்தப்பா பிடிக்கும்னு சொல்ல, நான் உன் அம்மா பேர் சொல்லவே இல்லையே, எனக்கு தெரியும் உனக்கு ஜாவ் அங்கிளை பிடிக்கல, ஸோ அதனால தான் இப்படி இருக்கீங்க, அம்மா உங்களுக்கு பிடிச்சிருக்குடா என்னடா பண்ணுறது சொல்லு அப்படின்னு சொல்ல, என் அம்மாவுக்கு வேறு யாரையும் பிடிக்காது, உங்களை தான் பிடிக்கும், இத்தனை நாள் என் அம்மா இருந்தப்ப எல்லா வேலையும் அம்மா தனியாக தான் பண்ணாங்க, அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணால் யாரும் இல்லை, பட் நீங்கள் வந்ததுக்கப்புறம் என்னோட லைஃப் ரொம்ப ஹாப்பியாக மாறிடுச்சு, ஸோ அம்மா உங்களுக்கு கரெக்ட் பண்ண நான் ஹெல்ப் பண்ணுறேன் சரியா, ஹாஸ்பிட்டலில் இருந்தப்பெல்லாம் என் அம்மா என்னை எப்படி பார்த்துக்கிட்டாங்கன்னு எனக்கு தாப்பா தெரியும்னு சொல்லி குட்டி பையன் ஓவராக பேசுகிறான். ஹீரோக்கு அதெல்லாம் கேட்கும்போது ஒரு மாதிரி எமோஷனல் ஆகிடுச்சு. சரிப்பா கவலைப்படாத, இப்போ என்ன உனக்கு ஹெல்ப் பண்ண அவ்வளோதானே, அம்மாவை கரெக்டாக நானே ஹெல்ப் பண்ணி தரேன் சரியா அப்படின்னு சொல்லி குட்டி பையன் சொல்ல, அப்பா எப்படியாவது ஐடியா கொடுறா அப்படிங்கிற மாதிரி ஹீரோக்கு ஹாப்பியாக இருக்குது. அப்புறம் காலையில் எழுந்திரிச்சோடனே நம்ம ஹீரோயினுக்காக ரெடி பண்ணி கொடுக்குறா, எல்லாமே ஆஃபீஸ் போகிறதுக்காக எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்குறா, லேப்டாப்லாம் எடுத்து கொடுக்குறான், தேங்க்யூன்னு சொல்லிட்டு பாய்னு சொல்லிட்டு போகிறா. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஒரு நிமிஷம் சரி இந்த ஸ்லிப்பர் நீ போட வேணாம், இது ஹீல்ஸ் உனக்கு ரொம்ப ஸ்லிப் ஆயிடும், கம்ஃபர்டபுளாக நான் ஒன்று வாங்கியிருக்கேன் அது போடுன்னு சொல்லி ஒன்று கொடுக்குறான். இதுவா அப்படின்னு ஹீரோயின் பார்த்தே இருக்க, அவனே காலில் போட்டு விடுறான். வா அப்பா செம்மையா பண்ணிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு குட்டி பையனுக்கு ஹாப்பியாக இருக்குது. இதில் வேற அப்பப்போ 2 பேரும் மண்டை இடிச்சுக்கிற மாதிரி போய் ரொமான்ஸ் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எனக்கு மீட்டிங் இருக்கு நான் வரேன்னு சொல்லிட்டு போகிறா. ஒரு நிமிஷம் ஹீரோன்னு சொல்லிட்டு அப்படியே கையை பக்கத்தில் கொண்டு போய் கோட்டெல்லாம் கரெக்ட் பண்ணிட்டு, ரொம்ப கோல்டாக இருக்குது பார்த்துப்போ ஓகே பாய் அப்படின்னு சொல்ல, உன்னால் முடியும்னு வேற சொல்லி அனுப்புகிறான். ஹீரோயினுக்கு ஷாக்காக இருக்கு இவன் பண்ணுறதெல்லாம் பார்த்தா. அதுக்கப்புறம் ஆஃபீஸ் போனதுக்கப்புறம் அந்த ஸ்லிப்பரை பார்த்துட்டு ரொம்ப ஹாப்பியாகிடுச்சு. சுற்றி பார்க்குறா, ஹாப்பியாக சிரிச்சுக்கிட்டே அங்கே பார்த்தா அந்த சென்சி வரான். அந்த சென்சி சரியான வில்லம் போல, ஆல்ரெடி நம்ம ஹீரோயின் கிட்ட தப்பாக நடந்துக்க ட்ரை பண்ணிப்பா. இந்த கம்பெனியோட வைஸ் பிரசிடென்ட் அவன் தான், ஸோ அதனால கொஞ்சம் ஓவராக தான் பண்ணிட்டு இருப்பான். ஸோ அவனுக்கு தான் எல்லாம் தெரியும், நீ என்ன பணிஞ்சு போனதை இந்த ஆஃபீஸில் இருக்க முடியும்
தெரியுங்கிற மாதிரி ஓவரா பேசுறான். ஹீரோயினுக்கு கடுப்பாயிடுச்சு. இங்க பாரு, நீ சொல்றதெல்லாம் என்னால கேட்க முடியாதுன்னு சொல்ல, நீ மறந்துட்டியா ஒரு ப்ராஜெக்ட்காக ஒண்ணுன்னு சொல்லிட்டு பக்கத்துல போக ஒரு குட்டி ஃபிளாஷ்பேக். ஒரு ப்ராஜெக்ட்காக போயிருப்பா ஹீரோயின். அப்ப தப்பா நடந்துக்க ட்ரை பண்ண அப்பதான் சண்டையே நடந்திருக்கும். ஹீரோயின் பிடிச்சி அடிச்சுட்டு போயிருப்பா. இப்பயே அதே மாதிரி அடிக்கிறா. நீ என்ன சொன்னாலும் நான் கேட்பேன்னு பார்த்துட்டு இருக்கேன்னு. பார்க்கலாம், இந்த ஆஃபீஸ்ல நீ எவ்வளவு நாள் இருப்பான்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு அவன் புலம்பிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் ஹீரோயின் அங்க வந்துட்டா. ஆஃபீஸ்ல இருந்து வந்து நல்லா குக் பண்ணிட்டு தூங்கிட்டு இருக்கா டயர்ட்ல. ஹீரோ வந்து பார்க்கறான். நல்லா தூங்கிட்டு இருக்கா ஹீரோயின். வந்துட்டீங்களா, உங்களுக்கு சாப்பாடு அங்க ரெடி பண்ணி வச்சிருக்கேன், போய் சாப்பிடுங்கன்னு சொல்ல, ஹீரோக்கு அப்படியே ஹீரோயின் ரொமான்டிக்கா பேசுற மாதிரி ஒரு ஃபீல். அதுக்கப்புறம் பக்கத்துல போய் என்ன சொன்னேன்னு சொல்லி கேட்க, நல்லா தூங்கிட்டு இருந்த ஹீரோயின் அப்பதான் கண்ணை திறந்து பாக்குறா. என்ன ஏதோ சொன்ன மாதிரி இருந்ததுன்னு சொல்ல, ஆகா கனவா, ஒன்றும் இல்லை, நான் ஒரு பிஸ்னஸ் ட்ரிப்புக்கு ஒரு 2-3 நாள் போறேன், வரதுக்கு ஒரு 4 நாள் ஆகும், அதான் சொல்லிட்டு போலான்னு வந்தேன்னு சொல்ல, 4 நாள் ஆகுமா, எப்போ வருவீங்க, 4 days ஆகும்னு சொல்றேன்ல, ஐயோ அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் யோசிக்கிறா. ஹீரோயின் மிஸ் பண்றான்னு ஹீரோ நினைக்கிறான். குட்டி பையனோட ஸ்கூல்ல ஒரு காம்படிஷன் இருக்கு, பேரண்ட்ஸ் மட்டும் பண்றது. ஸோ அதுக்கு ஹீரோ இருக்க மாட்டான்னு சொல்லி ஹீரோயின் ஃபீல் பண்றா. அப்பா வருவாரான்னு கேட்டிருப்பான், வருவாருன்னு சொல்லியிருப்பா. ஸோ இந்த டைம் போனனால ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கா ஹீரோயின். அதுக்கப்புறம் ஹீரோ ஃபோன் பண்ணி குட்டி பையன்ட்ட என்ன பண்ற, அப்பாவை மிஸ் பண்றியான்னு சொல்லி கேட்க, அவன் இல்லைன்னு சொல்றான். அடப்பாவி, மிஸ் பண்ணலையா, அப்பா சும்மா சொன்னப்பா அவங்கள ரொம்ப மிஸ் பண்றேன்னு சொல்ல, அம்மா என்ன பண்றாங்கன்னு சொல்ல, அங்க பார்த்தா ரன்னிங் ஓடிக்கிட்டு இருக்கா, ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கா. அம்மா இதுக்கு இதெல்லாம் பண்றாங்க, அதுவா, அம்மா வந்து என்னோட ஸ்கூல் காம்படிஷனுக்காக தான் இதெல்லாம் பண்றாங்க, அப்பாவும் வரணும்னு சொன்னேன், பட் நீங்க பிஸியா இருக்கீங்கன்னு சொன்னாங்கன்னு சொல்ல, என்கிட்ட இதை பத்தி சொல்லவே இல்லை, என்ன டேட்டுன்னு சொல்லி ஹீரோ கேட்டுட்டு போனை கட் பண்ணிட்டு யோசிக்க ஆரம்பிக்கிறான். ஸோ அதுக்கப்புறம் இந்த ஸ்கூல்ல காம்படிஷனும் வருது. நடக்கிற காம்படிஷன் எல்லாத்துலயுமே நம்ம ஹீரோயின் தான் ஃபர்ஸ்ட் வரா. ஒண்ணுமே சூப்பரா பண்றா. சாம்பியனா வர்றது நம்ம குட்டி பையன் தான். எல்லாருக்கும் ஹாப்பியா இருக்கு. ஆனா ஃபைனலா இன்னும் ஒரே ஒரு கேம் மட்டும் இருக்கு. அந்த கேம்ல 2 பேரும் சேர்ந்து தான் பண்ண முடியும்னு சொல்லி டீச்சர் சொல்றாங்க. 2 பேரா ஏன்னு சொல்லி கேட்க, பேரண்ட்ஸ் 2 பேரும் பிடிச்சிக்கணும், நடுவில் குட்டி பையனை காலில் அப்படியே பிடிச்சி நடக்க வச்சு கூட்டு போகணும்னு சொல்ல, அப்ப எனக்கு அப்பா வரலன்னு சொல்லிட்டு பையன் அழுக, சுத்தி இருக்க எல்லா பசங்களும் கிண்டல் பண்றாங்க. இதெல்லாம் கேட்கும்போது அப்படியே ஒரு மாதிரி இருக்கு ஹீரோயினுக்கு. திடீர்னு பார்த்தா ஹீரோ வந்து நிக்கிறான். உன் அப்பா வந்தாச்சுன்னு. நான் தான் செயினோட அப்பா, இதுக்கப்புறம் யாரும் அவனை புள்ளி பண்ணலாம் விட மாட்டேன், சரியா, காம்படிஷனுக்கு நான் ரெடி, வாங்க போலாம் அப்படின்னு சொல்லி ஹீரோ ஜாயின் பண்ணிக்க. ஹீரோயினுக்கு ஷாக்கா இருக்கு. நீ ட்ரிப்புக்கு போனேன், எப்படி திரும்ப வந்தேன்னு. அதுவா, சும்மா தான் வந்தேன், வா வா, கண்டிப்பா அவனை வின் பண்ண வைக்கணும்னு சொல்ல, ஹீரோயினுக்கு ஹாப்பி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் 3 பேரும் சேர்ந்து போறாங்க. ஆனா 3 பேரும் பாதியிலே கீழே விழுந்துட்டாங்க. சுத்தமா அவங்களால நடக்கவே முடியல. ஆனாலும் குட்டி பையனுக்கு ஹாப்பியா இருக்கு. நான் இந்த காம்படிஷன்ல தோத்தாலும் எனக்கு சந்தோஷமா இருக்கு. ஏன்னா என் அப்பா அம்மா 2 பேரும் என் கூட இருக்காங்க. இந்த மூமெண்ட் தான் எனக்கு வேணும். வின் பண்றதை விட சந்தோஷம் இதுதான் அப்படின்னு அவன் மனசுக்குள்ளேயே புலம்பிட்டு இருக்கான். அதே மாதிரி செகண்ட் பிளேஸ்ல தான் இவங்க இருக்காங்க. செகண்ட் பிளேஸ் வந்தாலும் அவனுக்கு ஹாப்பி தான். 2 பேரும் சேர்ந்து எனக்கு கிஸ் பண்ணுங்கன்னு சொல்ல, கிஸ் பண்ணலான்னு வர டக்குன்னு அவன் அங்கந்துக்கிறான். 2 பேரும் ரொமான்டிக்கா ஸ்கூலுன்னு பார்க்காம ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஜாலியா இருக்கு. வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் 2 பேரும் தூங்க வச்சுட்டு, ஹீரோக்கு கொஞ்சம் வாக் இருக்கும் போல, சரி இவன் தூங்கட்டும்னு சொல்லிட்டு ஹீரோ போய் வாக் பண்ண போறான். அந்த டைம்ல ஹீரோயின் அங்க வரா. என்னாச்சு, பிஸியா இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமா முக்கியமான ஒரு ப்ராஜெக்ட் முடிக்கணும், ஸோ அவன் கூப்பிட்டான் தான் நான் வந்தேன்னு சொல்ல, ஸோ நான் வேணா பார்த்துக்கிறேன், நீங்கள் வேணா போங்களேன் அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் ஒன்று வேணாம், நான் ஒர்க்கை முடிச்சுக்கிறேன்னு சொல்ல, எனக்காக வந்ததுக்கு ரொம்ப ஹாப்பி. அப்புறம் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும், அவன் சந்தோஷப்படுற மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். அவன் சந்தோஷப்படணும்னா ஃபர்ஸ்ட் பிளேஸ் வரலன்னு அவன் ஃபீல் பண்ணுறான்ல, அதெல்லாம் கிடையாது. அவன் செகண்ட் பிளேஸ் வந்தாலும் அதை அவன் அப்ரிஷியேட் பண்ணுறான், ஹாப்பியாக இருக்கான். ஸோ அவனை ஏதாவது ஒன்று பண்ணணும், சேர் பண்ணணும். அதுக்காக சென்னுக்காக நாளைக்கு நம்ம 2 பேரும் சேர்ந்து அவன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம், நான் ஒர்க்கெல்லாம் இன்றைக்கே ஃபினிஷ் பண்ணிடுறேன்னு சொல்ல, சரி சரி அதுவும் நல்லதா இருக்குன்னு சொல்லிட்டு மார்னிங் சென்னு எழுந்துச்சு வரக்குள்ள கேக் ரெடி பண்ணுறோன்னு சொல்லிட்டு 2 பேரும் காமெடி பண்ண அவனும் வந்துட்டான். இப்போ நம்ம 3 பேரும் சேர்ந்து கேக் ரெடி பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி சென் கிட்ட சொல்ல, நீ செகண்ட் வந்துட்டேன்லாம் ஃபீல் பண்ணாத, செகண்ட் மட்டும் அவ்வளோ ஈஸி கிடையாது, அதுவும் சந்தோஷம் தானே சொல்ல, எனக்கு ஹாப்பி தான், என்னோட பேரண்ட்ஸ் என் கூட இருக்காங்களா அதுவே எனக்கு போதும்னு சொல்லி சென் சொல்கிறான். அப்புறம் 3 பேரும் சேர்ந்து க்யூட்டாக அந்த கேக்கை ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஒருத்தர் ஒரு ஒர்க் பண்ணுறாங்க. ஒரு ஃப்ளேவர் வேணும்னு சொல்லி எப்படியோ கேக்கை ரெடி பண்ணி முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் கேண்டில் செட் பண்ணிட்டு சீக்கிரம் விஷ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி குட்டி பையன் கிட்ட சொல்ல, எப்பயுமே அப்பா அம்மா என் கூடயே இருக்கணும், எனக்கு பிடிச்ச சாக்லேட்லாம் எனக்கு கிடைக்கணும்னு சொல்கிறான். அட பாவி, போன வாரம் தாண்டா சாக்லேட் வாங்கி கொடுத்தேன்னு ஹீரோயின் சொல்கிறா. சரி சரி நீங்களும் விஷ் பண்ணுங்கன்னு ஹீரோ கிட்ட சொல்ல, எனக்கு இதெல்லாம் நம்பிக்கை இல்லைப்பான்னு சொல்ல, சரி போ நான் விஷ் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு, இவன் எப்பயுமே சேஃபாக இருக்கணும், பெருசானா கூட என்னை விட்டு போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் யோசிக்கிறா. ஹீரோயின் நினச்சதெல்லாம் நடக்கணும்னு சொல்லி ஹீரோயின் நினைக்கிறான். அதுக்கப்புறம் ஹீரோ ஒர்க்குக்கு போயிட்டான். ஹீரோயின் இங்கே ஏதோ ஒர்க் பண்ணிட்டு இருக்க, குட்டி பையன் நடந்து வரான், அப்படியே கீழே விழுந்துட்டான். அவனோட சர்ஜரி, ஹார்ட் ப்ராப்ளம் இப்போ ரொம்ப சிவியர் ஆச்சு, சர்ஜரி பண்ணியே ஆகணுங்கிற நிலைமை. என்ன பண்றதுன்னு தெரியல. இப்ப ஹீரோ ஊர்ல இல்ல, என்ன பண்றதுன்னு தெரியாம ஹீரோயின் இருக்க. ஜாவ் என்னதான் இந்த ஊர்ல பெரிய டாக்டரா இருந்தாலும் சின்ன குழந்தைக்கு ஆப்ரேஷன் பண்ற அளவுக்கு அவன் இந்த அளவுக்கு ட்ரெயின் ஆகல. ஸோ இப்போ என்ன பண்றதுன்னு புரியாம ஹீரோயின் நிக்க, ஹார்ட் சர்ஜன் ஒருத்தங்க இருக்காங்க, அவங்க இந்த வேர்ல்ட்லயே நம்பர் 1, அவங்க வந்தா கண்டிப்பா
பையனுக்கு சரியாயிடும். ஆனா அவரை எப்படி கூப்பிட முடியும்? இப்ப அவர் இந்த கண்ட்ரில இல்லையேன்னு சொல்ல, அவர் எங்க இருக்காருன்னு சொல்லு. எப்படியாவது கால்ல விழுந்தாவது நான் வர சொல்றேன் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொல்றா. அவர் இப்ப அப்ராட்ல இருக்காருன்னு சொல்ல, அப்ப நான் இப்பவே அப்ராட் போறேன். எப்படியாவது கூட்டிட்டு வரேன்னு சொல்ல, அது மட்டும் இல்லாம இப்ப என் ஹஸ்பண்ட் அப்ராட்ல தான் இருக்காரு. கண்டிப்பா எனக்கு ஹெல்ப் பண்ணுவான்னு சொல்ல, நீ நினைக்கிற மாதிரி ஜின் உனக்கு ஹெல்ப் பண்ணுவான்னு நினைக்கிறியான்னு சொல்லி ஜாவ் சொல்றான். ஹீரோயினுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அங்கிருந்து வேகமா நடந்து வரா. திடீர்னு பார்த்தா ஆப்போசிட்ல நம்ம ஹீரோவோட அக்கா வரா. இன்னும் நீ இங்கதான் சுத்திட்டு இருக்கியான்னு சொல்லி கேட்க, என்ன சொல்றீங்க அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கேட்க, உன்கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும்னு சொல்லி ஒரு அக்ரிமெண்ட் தரா. இதுல சைன் பண்ணிட்டு பையனை என்கிட்ட விட்டுட்டு போயிரு. அவனோட கஸ்டடிக்காக மட்டும்தான் என் தம்பி உன் கூட இருக்கான். ஸோ சர்ஜரிக்கான பணம், டாக்டர்ஸ் எல்லாரையும் நான் வர வைக்கிறேன். இந்த சர்ஜரி சக்சஸ்ஃபுல்லா ஆகும். ஆனா ஒண்ணு, நீ இந்த ஊர்ல இருக்கக்கூடாதுன்னு சொல்ல, இங்க பாருங்க 5 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க என்னை விட்டு போக சொன்னீங்க. நான் போயிட்டேன். இதுக்கு மேல என்னால பண்ண முடியாது. ஏன்னா அது என்னோட பையன். என்னோட பையனை பார்த்துக்க எனக்கு தெரியும். இப்ப கின்னு உன் கூட இருக்கா அப்படின்னா நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? அவனை லவ் பண்றா, அதனால உன் கூட இருக்கான்னு நினைக்கிறியா? அதெல்லாம் கிடையாது. குழந்தையோட கஸ்டடி அவனுக்கு வேணும். அதுக்காக மட்டும்தான் அவன் கூட இருக்கான். அது முதல்ல தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்ல, ஹீரோயினுக்கு என்ன பண்றதுன்னு புரியல. அங்கிருந்து கிளம்பி வந்துட்டா. ஸோ அதுக்கப்புறம் அங்க அக்காவும் போக, கரெக்டா ஹீரோ அந்த பக்கம் வர, இவன் இங்க பண்ணிட்டு இருக்காங்கிற மாதிரி அக்காவை பின்னாடி சைட்ல பார்த்துட்டு யோசிக்கிறான். அதுக்கப்புறம் இங்க குட்டி பையன் அப்படியே கண்ணை திறந்து பாக்குறா. 2 பேரும் பக்கத்துல தான் இருக்காங்க. அம்மா, நான் சூப்பர்மேன். ஸோ நான் ஸ்ட்ராங்கா தான் இருப்பேன். எனக்கு வலிக்கலாம் இல்லை. அது மட்டும் இல்லாம நான் இப்படியே போயிட்டேன்னா உங்களுக்கு இன்னொரு குழந்தை பிறக்கும். கண்டிப்பா அந்த குழந்தைய நீங்க பத்திரமா பாத்துக்கணும். அப்பா, உங்ககிட்ட ஒண்ணு கேக்குறேன். அம்மாவை சேவ் பண்றதுக்கு, அம்மாவை பத்திரமா பாத்துக்க இன்னொரு குழந்தை வேணும்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லி அழுகுறான். அதை கேட்டோன்னே ஹீரோக்கு ஒரு மாதிரி இருக்கு. நீ சூப்பர்மேன் தானே, அழுகக்கூடாது. கண்டிப்பா ஸ்ட்ராங்கா இருப்ப. உனக்கு ஒண்ணுமே ஆகாது. உனக்கு திரும்ப நான் கொண்டு வருவேன் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் 2 பேரும் தம்பியை கன்வின்ஸ் பண்றாங்க. அப்படி என்னதான் அவங்க பேசினாலும் அவனுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கா. அவன் அழுதுட்டு தான் இருக்கான். ஸோ ரொம்ப 2 பேரும் ஃபீல் பண்ணாங்க. இதுக்கப்புறம் என்ன பண்றதுன்னு புரியல. அக்கா வந்ததை பத்தி கேட்கலாமா அப்படின்னு சொல்லி ஹீரோ யோசிக்க, ஹீரோயின் எதுவும் பேசலாம். எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்கு, நான் முடிச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்க இருந்து கிளம்பிட்டா. அதுக்கப்புறம் ஹீரோயின் 2 பேரும் தம்பி கூட தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. சர்ஜரிக்கான அந்த நாளும் வந்துருச்சு. டாக்டர் எப்போ வருவாங்க சர்ஜரி பண்ணன்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருக்க, அக்கா வர சொன்னாங்கன்னு சொல்லி ஹீரோயின் அங்கே போறா. இதில் மட்டும் சைன் பண்ணிட்டு போயிரு. நான் சொன்ன மாதிரி அதுக்கப்புறம் பையன் போயிட்டான்னு ஃபீல் பண்ணாத அப்படின்னு சொல்ல, எனக்கு இது தேவையில்லை. போன தடவை நீங்க சொன்னதை கேட்டு நான் இந்த ஊரை விட்டு போனேன். ஆக்சுவலி அது எவ்வளோ பெரிய தப்புன்னு இப்பதான் புரியுது. நான் ரொம்ப ஸ்ட்ராங். என் குழந்தைய தனியாக தான் வளர்த்தேன். இப்பயும் என் குழந்தைய என்னால் பார்த்துக்க முடியும். அவனுக்கான சர்ஜரியை நான் கரெக்ட் பண்ணுவேன்னு சொல்ல, அந்த டாக்டர் கிட்ட ஆல்ரெடி நம்ம ஹீரோயின் பேசியிருப்பா. அந்த டாக்டர் ஓகே சொல்லியிருப்பாரு சர்ஜரிக்கு. கண்டிப்பா நான் ஹெல்ப் பண்ணேன்னு சொல்லியிருப்பாரு. ஏன்னா ஹீரோயின் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க. பட் அக்கா அதை ஒத்துக்கிற மாதிரி தெரியல. நீ நினைக்கிற மாதிரி இதெல்லாம் பண்ணா என் தம்பி அந்த குழந்தைய உங்ககிட்ட விடுவான்னு பாக்குறியா? விடமாட்டான்னு சொல்ல, திடீர்னு பார்த்தா ஒரு என்ட்ரி, நம்ம ஹீரோ தான் வரான். இதுக்கு பின்னாடி நீ தான் இருக்கான்னு எனக்கு தெரியும். அன்னைக்கே நான் ஹாஸ்பிட்டல்ல பார்த்தப்பே நான் நினைச்சேன், இப்ப அவ தனியா இல்ல, தனியா அவ ஃபேஸ் பண்ணுங்கிற அவசியம் இல்லை. நான் இருக்கேன் அவ கூட. ஸோ நாங்க 2 பேரும் சேர்ந்து எங்க குழந்தைய காப்பாத்துறோம். நீ உன் வேலையை மட்டும் பாருக்கான்னு சொல்லிட்டு ஹீரோனோட கையை பிடிச்சி வான்னு சொல்லி அங்கிருந்து கூட்டிட்டு போறான். ஹீரோயின் வீட்டுக்கு கூட்டிட்டு போறான். ஹீரோட வீட்டுக்கு. அந்த வீட்டை பார்த்தோன்னே ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி இருக்கு. அதாவது 5 வருஷத்துக்கு முன்னாடி அவ பிரிஞ்சு போனப்ப அந்த வீடு எப்படி இருந்ததோ அவளுக்கு பிடிச்ச அதே டேஸ்ட்ல அப்படியே இருக்கு. இந்த வீடு இன்னும் அப்படியே தான் இருக்கு. எனக்கு பிடிச்ச மாதிரின்னு சொல்ல, உனக்கு பிடிச்ச மாதிரி தான் இந்த வீடை நான் வச்சிருந்தேன். அப்புறம் உன்கிட்ட நான் கொஞ்சம் பேசணும். நீ தப்பா நினைச்சுக்காத. நீ ஷூட்டியான பத்தி என்கிட்ட சொல்ல வந்திருக்க. எனக்கு தெரியும் ஷூட்டியான்னு நீ இல்லைன்னு. நீ நினைக்கிற மாதிரி எங்க 2 பேருக்கெல்லாம் ரிலேஷன்ஷிப்லாம் அப்படிலாம் ஸ்ட்ராங் கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் அவ எனக்கு ஒரு சிஸ்டர் மாதிரி. நான் கொஞ்ச நாள் ஆர்பனேஜ்ல இருந்தேன். அந்த டைம்ல அவ என் கூட இருந்தா. எல்லாரும் என்ன ஏதோ ஒரு மாதிரி பார்த்தாங்க. யாருமே கிட்ட பேச மாட்டாங்க. அப்ப எனக்கு சப்போர்ட்டிவா இருந்தது அவதான் என்னை பத்திரமா பாத்துக்கிட்டா. ஸோ அதனால நாங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆனோம். அவளுக்கு கல்யாணம் ஆனா கண்டிப்பா என் சைட்ல இருந்து ஏதாவது ஒண்ணு பண்ணணும், ஃபேமிலி மாதிரி நான் யோசிச்சேன். ஸோ நீ ஒரு டைம் டைரியோட என்கிட்ட வந்து நின்ன. நீ ஷூட்டியான் இல்லைன்னு எனக்கு தெரியும். பட் எதுக்காக நீ என்கிட்ட வந்தேன்னு அப்ப எனக்கு தெரியல. நான் வெயிட் பண்ணேன். உன்னை பத்தி அப்பவே நான் எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சிட்டேன். நீ ஷூட்டியான் இல்லைன்னு தெரியும். பட் நீ என்ன மோட்டிவ்ல என் கூட இருக்கன்னு அப்ப எனக்கு தெரியல. ஸோ நான் வெயிட் பண்ணி கண்டுபிடிக்கணும்னு நினைச்சேன். ஆனா அதுக்கு முன்னாடியே ஒரு ஆக்சிடென்ட்ல நீ என்னை விட்டுட்டு போயிட்டேன்னு என் அக்கா சொன்னான். ஸோ அந்த டைம் எனக்கு வேற வழி தெரியல. பணத்துக்காக நீ என் கூட இருந்த அப்படின்னு அவ சொன்னான். நீ போய் சொல்லி இருந்தேன்னு அவ சொன்னான். அதெல்லாம் அந்த டைம்ல நான் நம்ப வேண்டியதா போச்சு. ஸோ அதனாலதான் உன்னை விட்டு 5 வருஷம் நான் பிரிஞ்சிருந்தேன். பட் அப்படியே உன்னை விட்டு பிரிஞ்சிருந்தாலும் என் மனசுல கண்டிப்பா நீ தான் இருந்த. நீ திரும்ப வருவேன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி ஹீரோன்னு சொல்ல, சாரி என்னை மன்னிச்சிரு. நான் இது உங்ககிட்ட சொல்லணும்னு நிறைய டைம் நினைச்சிருக்கேன். நான் ஷூட்டியான் கிடையாது. நான் உங்ககிட்ட பேச மட்டும்தான் வந்தேன். ஆனா அந்த டைம்ல என்னால எதுவுமே பண்ண முடியல. என்னால சொல்ல முடியல. நான் உண்மையா தான் உன்னை லவ் பண்ணேன். ஏன்னு தெரியல. உன்னை விட்டு பிரிஞ்சு போறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை. பட் வேற வழி தெரியல. உன் அக்கா என்னை விட்டு பிரிஞ்சு போகணும்னு சொன்னாங்க. அப்புறம் அன்னைக்கு உனக்கு இருந்த ஹார்ட் கண்டிஷன்ல டாக்டர் உன்கிட்ட அதிர்ச்சியா எதுவுமே சொல்லக்கூடாதுன்னு சொன்னாங்க. ஸோ அப்போ நான் உண்மையை சொல்லி நீ என்னை வெறுத்துட்டேன்னா உனக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு பயத்துல தான் நான் உன்னை விட்டு போனேன். நான் உன்னை வெறுக்கலாம் இல்லை. நான் அதனாலதான் உன்னை விட்டு தள்ளி இருந்தேன். இப்போ வரைக்குமே நான் அதுக்கு பயந்துதான் உன்கிட்ட எதுவுமே சொல்லாம இருந்தேன்னு சொல்ல, இந்த உண்மையில எனக்கு எப்பயோ தெரியும். பட் நீ எதனால மறைச்சேன்னு எனக்கு தெரியாம இருந்தது. அதை பத்தி நான் எப்பயுமே கவலைப்படல. நீ என்கிட்ட போய் சொன்னேன்னு நினைக்கல. நீ என்னை விட்டு போயிட்டேன்னு தான் நான் ஃபீல்
பண்ணேன். அட்லீஸ்ட் ஒரே ஒரு டைம் நீ என்ன நேர்ல வந்து பார்த்து எல்லாத்தையும் சொல்லிருவ அப்படின்னு எதிர்பார்த்தேன். அதான் நடக்கலன்னு சொல்லிட்டு ஹீரோ ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டான். ஹீரோயின் அப்படியே அழுதுட்டே இருக்க ஒரு வழியா 2 பேருக்கு இடையில இருந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இப்போ சரியாயிடுச்சு. அப்புறம் தம்பிக்கான சர்ஜரியும் முடிஞ்சது. ஒரு வழியா சர்ஜரி சக்ஸஸ் ஆயிடுச்சு. நம்ம ஜாவ் டாக்டரும் ஹீரோயினும் வெளியே நின்று பேசிட்டு இருக்காங்க. உள்ளே இவங்க 2 பேரும் விளையாண்டுட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் நீ அவங்க கூட ஒண்ணா இருக்கறதுக்கு டிசைட் பண்ணிட்டியான்னு ஜாவ் கேட்க, ஆமா இப்பதான் புரியுது என்னோட உண்மையான சந்தோஷம் என்னன்னு. அது மட்டும் இல்லாம என் பையன் இவ்வளோ நாள் தனியா இருந்தான். இப்பதான் அவன் முகத்துல நான் சந்தோஷத்தை பாக்குறேன். அந்த சந்தோஷத்தை கெடுக்க நான் விரும்பல. அது மட்டும் இல்லாம என் மனசுலயே அவனை தவிர வேற யாரும் இல்லை. ஸோ அதனால நாங்க 2 பேரும் ஒண்ணா இருக்கலாம்னு டிசைட் பண்ணிட்டோம்னு சொல்ல, இவ்வளவு நேரமா 2 பேரும் என்ன பேசிட்டு இருக்காங்க? சீக்கிரம் ஏதாவது ஒண்ணு பண்ணும். சீக்கிரம் இங்க வாடா, நான் சொல்றது கேளு. அம்மா கிட்ட போய் பசிக்குதுன்னு சொல்லுன்னு சொல்ல, சரிப்பா ஜலஸ் ஆகாத நான் போறேன்னு சொல்லிட்டு குட்டி பையன் ஓடி போய் அம்மா பசிக்குதுன்னு சொல்றான். சரி நான் வீட்டுக்கு போய் உனக்கு சமைச்சு தரேன்னு சொல்லிட்டு டாக்டர் அப்படியே முறைச்சிட்டே ஹீரோவை பார்க்க 3 பேரும் போறாங்க. அதுக்கப்புறம் டாக்டருக்கு ஒரு ஹாப்பினஸ் லைட்டா ஸ்மைல் பண்ணிட்டு பாக்குறான். அடுத்து குக்கிங் எல்லாம் முடிச்சுட்டு நம்ம ஹீரோ வெசல் வாஷ் பண்ண ஹீரோயின் பின்னாடி போய் ஹக் பண்ணிக்கிறா. 2 பேரும் கியூட்டா ரொமான்ஸ் பண்ணலான்னு கிஸ் பண்ணலான்னு போக அம்மா அப்படின்னு சொல்லி குட்டி பையன் வரான். 2 பேரும் அப்படியே பாத்திரம் கழுவுற மாதிரி நடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் இவங்க ஒரு டைமும் ரொமான்ஸ் பண்ணலான்னு போக அந்த இடத்துல எல்லாம் குட்டி பையன் வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்கான். இப்படி இவங்க ரொமான்ஸ் தடைப்பட்டுட்டே இருக்குது. ஃபைனலி காருக்குள்ளேயாவது ரொமான்ஸ் பண்ணலான்னு பிளான் பண்ண ஃபோன் பண்ணி அம்மா நீ எங்க இருக்கு எப்போ வருவேன்னு வேற கேட்கறான். இவனுக்கு வேற வேலையே இல்லையா, பக்கத்துலயே வர விட மாட்டேங்கிறான்னு சொல்லி ஹீரோக்கு செம்ம கடுப்பா இருக்கு. ஃபைனலி ஒரு நாள் அவனை இவனோட அசிஸ்டன்ட் கிட்ட விட்டுட்டு இன்னைக்காவது கண்டிப்பா நம்ம 2 பேரும் ரொமான்ஸ் பண்ணியே ஆகணும்னு சொல்லிட்டு ஹீரோயின் 2 பேரும் ஒண்ணா இருக்காங்க. அதுலயும் காலையில எந்திரிச்சுன்னே குட்டி பையன் ஓடி வந்து 2 பேருக்கு நடுவுல படுத்துட்டான். அப்புறம் காலையில ஹீரோ வந்து வாக் பண்றதுக்காக ஹீரோயினை டிராப் பண்ண வர அவன் ஒர்க் இருக்குன்னு ஓடி வந்து கியூட்டா ஒரு காருக்குள்ளேயே கிஸ் பண்ணிட்டு சரி நான் போறேன்னு சொல்லிட்டு அங்க வந்து கிளம்பி போயிட்டா. அங்க போன உடனே அந்த ஜென்சி இருக்கான்ல அவன் சும்மாவே இருக்க மாட்டேங்கிறான். ஹீரோயின் கிட்ட மறுபடியும் வாம்பு பண்ணா இதுக்கு மேலே இவங்க கிட்ட ஒர்க் பண்ணா செம்ம கடுப்பா இருக்குப்பா அப்படிங்கிற மாதிரி ஹீரோனுக்கு இருக்கு. ஏன்னா அவன் ஹராஸ் பண்ணிட்டே இருக்கான். திரும்ப இப்படியே பேசிக்கிட்டே இருக்கான். ஹீரோயினை பத்தி தப்பா பேசுறான். என்னை விட்டா உனக்கு வேற ஆள் இல்ல, கண்டிப்பா நீ என்ன சர்வை பண்ண மட்டும்தான் இந்த ஆபீஸ்ல ஒரு நாள் இருக்க முடியும், என்ன அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி ஓவரா பேசுறான். இதுக்கு மேல இவங்கிட்ட இருக்க முடியாதுன்னு சொல்லி நான் இந்த வேலையை விட்டு போலான்னு டிசைட் பண்ணிட்டேன்னு சொல்லி ஹீரோன்னு சொல்றா. நீ இப்படியே போயிட்டு இருக்காத, இதுக்கு முன்னாடி எத்தனை பேர் இந்த மாதிரி போனாங்க தெரியுமா, எல்லாரையும் அவன் இப்படிதான் டார்ச்சர் பண்றான். ஸோ அதுக்கு ஏதாவது ஒன்று பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம இங்கேருந்து போகணும்னு சொல்ல, சரி நீ கவலைப்படாத, அவனை பற்றின எவிடன்ஸ் எல்லாத்தையும் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வீட்டுக்கு வந்து ஏதாவது எவிடன்ஸ் கிடைக்குமான்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கா. அப்போ அந்த இடத்துக்கு ஹீரோ வரான். என்ன பண்ணிட்டு இருக்கான்னு சொல்ல, எங்கள் ஆஃபீஸில் போயிட்டு இருக்க பெரிய பிரச்சனைக்கு எனக்கு ஒரு சொல்யூஷன் வேணும்னு சொல்ல, நீ எதை பற்றி கவலைப்படாத, எதுவாக இருந்தாலும் நான் இருக்கேன் உனக்கு ஹெல்ப் பண்ணேன்னு சொல்ல, அதுக்கப்புறம் சரி ஓகேன்னு சொல்லிட்டு ஹீரோயினும் கொஞ்சம் மனசு லைஸ் ஆயிடுச்சு. ஏதாவது எவிடன்ஸ் கிடைக்குமான்னு அவளும் தேடிட்டு தான் இருக்கா. அப்புறம் நம்ம ஹீரோட ப்ராஜெக்ட் ஒன்று ஹீரோயினோட ஆஃபீஸில் ஓகே ஆயிடுச்சு. ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு ஹீரோயினுக்கு. தேங்க்யூ ஃபார் கோஆப்ரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் மீட்டிங்கை கேன்சல் பண்ணிட்டு போக, தம்பி இன்னைக்கு நீ கூட்ட வரேன், நானே போய் சென்னை பிக்கப் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு ஹீரோ போறான். ஆமா என்ன சொல்ற, உங்க 2 பேருக்கு எல்லாம் என்ன ரிலேஷன்ஷிப்னு கேட்க, ஆல்ரெடி எங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு ஹீரோன்னு சொல்ல கையை பிடிச்சி தரன்னு எடுத்துட்டு போறா. அடி பாவி, இத்தனை நாளா என்கிட்ட மறைச்சிட்டு என்னடி சொல்றேன்னு சொல்ல, ஆமா அப்ப அவரோட பயாலஜிக்கல் ஃபாதர் யாரு, அதுவும் இதுதான்னு சொல்ல, அப்ப 5 வருஷத்துக்கு முன்னாடியே 2 பேர் ரிலேஷன்ஷிப்ல இருந்தீங்களா, இத்தனை நாளா என்கிட்ட மறைச்சிட்டியான்னு சொல்ல, நான் மறைக்கணும்னு மறைக்கல, பட் வேற வழி இல்ல அதான் சொல்லலைன்னு சொல்ல, இருந்தாலும் எனக்கு ஹாப்பியா இருக்கு, அட்லீஸ்ட் உனக்கு ஒரு ஆளு செட் ஆயிடுச்சு, இப்பதான் ஹாப்பியா இருக்குன்னு சொல்லி அந்த பொண்ணுக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு. அப்புறம் நம்ம ஹீரோ அந்த ஆளு சென்சியை போட்டு கும்முன்னு அடியாளுகளை வச்சு கும்மி அவனை பத்தின எவிடன்ஸ் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி போலீஸ்லயும் அனுப்பி வச்சுட்டான். இதெல்லாம் பாக்குற ஹீரோனுக்கு ஹாப்பியா இருக்கு. ஹீரோ தான் இதெல்லாம் பண்ணான்னு தெரியும். ஹலோ சூப்பர் ஹீரோ, நீங்க என்ன போலீஸா, என்ன பண்ணி வச்சிருக்கீங்கன்னு சொல்ல, பக்கத்துல பையன் இருக்கா, ரொமான்ஸ் பண்றதுலாம் நிறுத்துன்னு சொல்ல, நான் இதையும் பார்க்கல பண்ண டவலை தூக்கி அவன் மூஞ்சில போட்டுட்டான். இன்னைக்கு அவன் என் கூட தான் படுக்க போறான்னு ஹீரோன்னு சொல்ல, அதெல்லாம் முடியாதுன்னு சொல்லிட்டு ஹீரோ தூக்கிட்டு போய் இப்ப நீ பெரிய பையன் ஆயிட்ட, ஸோ அதனால தனியா தான் தூக்கணும் புரியுதா அப்படின்னு சொல்ல, அப்பா ஏன் பையன் இப்படி பிரிச்சு வைக்கிற அம்மாட்டு இருந்துன்னு சொல்ல, இங்க பாருப்பா இனிமேல் இப்படிதான் இருக்கணும், அப்பப்போ அந்த அப்பாவில டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஓடி போக, அட பாவி அப்பா கடைசியில பார்த்தா என்னை விட்டுட்டு பொண்டாட்டிக்கிட்ட போயிட்டானேன்னு சொல்ல, இங்க பார்த்தா ஹீரோ நல்லா தூங்கிட்டு இருக்கா. ஹலோ மேடம், கஷ்டப்பட்டு அவனை தூங்க வச்சுட்டு வந்தா இங்க நீ தூங்குறியா அப்படிங்கிற மாதிரி கிஸ் பண்ண ஆரம்பிக்க, அவளும் சும்மா இருக்க மாட்டேங்கிறா. எனக்கு தூக்க வருது பேசாம போ அப்படின்னு சொல்லி பிடிச்சி தள்ளி விட்டே இருக்கா. என்ன தூங்குறியா, அதெல்லாம் விட மாட்டேன்னு சொல்லிட்டு ஹீரோ இன்னைக்கு ரொமான்ஸ் கன்ஃபார்ம், எனக்கு ரொமான்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லி ஹீரோயினை போர்ஸ் பண்ணி ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கான். அப்புறம் காலையில எந்திரிச்சு வந்து பார்த்தா நம்ம ஹீரோ குட்டி பையனுக்கு சாப்பாடு விட்ட ட்ரை பண்ண, ஹீரோயினை பார்த்தனே அவன் டக்குன்னு எடுத்து சாப்பிட்றான். அட பாவி, இவ்வளவு நேரம் ஊட்டினே சாப்பிடல, இப்ப சாப்பிட்டுட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லி குட்டி பையனை தூக்கி பிடிச்சி ஹீரோ விளையாட ஹீரோயினும் கூட ஜாயின் பண்ணிக்கிறா. ஸோ ஒரு குட்டி வாய்ஸ் ஓவர், நிலாவை வந்து கையில பிடிக்க முடியாதுன்னு நினைச்சேன், ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் அந்த நிலாவை கையில பிடிக்க முடியும், சந்தோஷமா நம்ம கிட்ட வந்தா பிடிக்க முடியும்னு இப்பதான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதே ஹாப்பி மூமெண்ட்ல இந்த மூவி எங்க முடிச்சிருக்காங்க. ரொம்ப கியூட்டான அழகான மூவி. எனக்கு இந்த மூவி ரொம்ப பிடிச்சிருக்கு. யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்குன்னு மறக்காம சொல்லுங்க. இதே மாதிரி மூவி பார்க்க என்னோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.